சென்டர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளோட சென்டர்ஸ் என்னென்னலாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். அது நான் என்னென்னு சொல்கிறேன். ஒரு சில தியரம்ஸ்லாம் இருக்குது. கான்க்ரூவன்சி அண்ட் சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள். கான்க்ரூவன்சி அண்ட் சிமிலாரிட்டி ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ ஃபஸ்ட்டு கான்க்ரூவன்சி பார்ப்போம். கான்க்ரூவன்சினா என்ன? கான்க்ரூவன்சிக்கு ஃபஸ்ட்டு சிம்பிள் என்னென்னா இதுதான். ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ரூவண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி அப்புறம் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இது ரெண்டு கான்க்ரூவண்ட்டாக இருக்குதுன்னா இந்த மாதிரி சிம்பிள் போட்டு தான் நம்ம சொல்லணும். ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இது இப்படி தான் கான்க்ரூவண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லணும். அதே மாதிரி ரெண்டோட ஷேப்பும் ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டோட சைடு ஆங்கிள் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். இதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்தால் கான்க்ரூவண்ட்டாக இருக்குது இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா எஸ்எஸ்எஸ், அடுத்து ஏஎஸ்ஏ, ஏஏஎஸ், எஸ்ஏஎஸ், அதுக்கப்புறம் ஆர்ஹெச்எஸ். இதில் எஸ்ங்கிறது சைடு, ஏங்கிறது ஆங்கிள். எஸ்எஸ்எஸ்னா சைடு 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 மூணு சைடும் ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ஏபி ஈக்குவல் டு டிஇ, பிசி ஈக்குவல் டு இஎஃப், ஏசி ஈக்குவல் டு டிஎஃப் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஆங்கிள் சைடு ஆங்கிள் அப்படின்னா செகண்ட், இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு, டிஇஎஃப் இருக்கு, ஆங்கிள் ஒரு ஆங்கிள், இந்த ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் ஈக்குவல். அதுக்கடுத்து ஒரு சைடு ஏபி, ஆங்கிள் ஏபியும் ஆங்கிள் டிஇயும் ஈக்குவல்ட்டாங்க. அடுத்து இன்னொரு ஆங்கிள் பியும் ஆங்கிள் இயும் ஈக்குவல். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவில் தான் அந்த சைடு இருக்கணும். இப்போ எப்படி ஏக்கும் பிக்கும் நடுவில் அந்த ஏபி சைடு இருக்கா, அதே மாதிரி இங்கே டிக்கும் ஈக்கும் நடுவில் அந்த டிஇ சைடு இருக்கா, அந்த மாதிரி தான் இருக்கணும். ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவில் அந்த சைடு இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாலும் இது கான்க்ரூவன்ட் தான். ஓகே, அடுத்து ஆங்கிள் சைடுனா ஃபஸ்ட்டு இப்போ ஆங்கிள் ஏ இருக்குது, ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் ஈக்குவல்ட்டோம். அதுக்கடுத்து ஆங்கிள் பியும் ஆங்கிள் இயும் ஈக்குவல். இல்லாட்டி அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பிசி சைடு இருக்குல்ல, பிசி சைடும் இஎஃப் சைடும் ஈக்குவலாக இருந்தாலுமே அதுக்கு வந்து கான்க்ரூவன்ட் தான். ஏபிடிஇ அது வந்து முன்னாடி பார்த்தோம். ஏபியும் டியும் ஈக்குவலாக இருந்தால் கான்க்ரூவன்ட்னு பார்த்தோம். இந்த ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற சைடு வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது கான்க்ரூவன்ட். இந்த இடத்துல ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி அப்புறம் ஒரு அடிஷ்னல் சைடு, அந்த சைடு வந்து நெக்ஸ்ட் வர சைடு, ஆங்கிள் செகண்டாக இருக்கிற ஆங்கிளுக்கு நெக்ஸ்ட் வர சைடு. இப்போ பிக்கு நெக்ஸ்ட் வர சைடு என்னது பிசி, இக்கு நெக்ஸ்ட் வர சைடு என்னது இஎஃப். அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தாலும் கான்க்ரூவன்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் சைடு ஆங்கிள் சைடுனா ஃபர்ஸ்ட் ரெண்டு சைட்ஸ்க்கு நடுவில் இருக்க ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி அந்த ரெண்டு சைட்ஸும் ரெண்டு ட்ரையாங்கிளையுமே ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ ஏபி ஈக்குவல் டு டிஇ இது சொல்கிறேன். ஏபி ஈக்குவல் டு டிஇ அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஏபி ஈக்குவல் டு டிஇ, ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் இ, நெக்ஸ்ட்டு பிசி ஈக்குவல் டு இஎஃப். இப்போ ரெண்டு சைடுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது, அந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இது சைடு ஆங்கிள் சைடு ஃபார்மேட்டில் வரணும். அடுத்து ஆர்ஹெச்எஸ்னா ரைட்டு ஹைபாட்டனியூஸ் சைடு. ரைட்டுனா ரைட் ஆங்கிள், அதாவது இது வந்து எந்த ட்ரையாங்கிள்ஸில் பாசிபிள்னா ரெண்டுமே ரைட் ஆங்கிள்டாக இருக்கணும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸாக இருக்கணும். ஒரு ரைட் ஆங்கிள் வந்து ரெண்டுலேயுமே ரைட் ஆங்கிள் இருக்கணும் ஒன்று, அது ஒரு கண்டிஷன். அப்புறம் ரெண்டோட ஹைபாட்டனியூஸும் ஈக்குவலாக இருக்கணும். இது ஏன்னா இதுவும் ஏவாக இருக்கணும். அதுக்கடுத்து அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு சைடு, ஹைபாட்டனியூஸ் சைடு இல்லாமல் அடிஷ்னலாக மீதி ரெண்டு சைடு இருக்குல்ல, ஆப்போசிட் அட்ஜசன்ட் இருக்குது, அது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு சைடு வந்து ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் ஆப்போசிட் சைடு பியாக இருந்துச்சுன்னா இதுவும் பியாக இருக்கும். இந்த கண்டிஷன் வந்தாலே இப்போ நம்ம பார்த்த இந்த 5 கண்டிஷன் இது இதில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணாலே 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஆர்ஹெச்எஸ்க்கு நாம் இங்கே பார்த்தோம்ல, இங்கே ஹைபாட்டனியூஸ் சைடு ஆப்போசிட் சைடு ரெண்டு இடத்துலையுமே ஈக்குவல், அப்புறம் 90 டிகிரியா. பித்தகரஸ் தியரம் படி இங்கே என்ன வேல்யூ வருமோ அதே வேல்யூ தானே இங்கேயும் வரணும். ஏன்னா வந்து ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் அதை ரூட் எடுத்தோம்னா தானே அட்ஜசன்ட். இந்த இடத்துல ஹைபாட்டனியூஸ் ஆப்போசிட் ரெண்டுமே ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவல், அப்போ ஆட்டோமேட்டிக்காக 3ஆவது சைடில் இருக்க இதுவும் ஈக்குவலாக தானே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் இந்த 5 கண்டிஷன் வந்துச்சுனாலே அது கான்க்ரூவன்சி அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து சிமிலாரிட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள்.
சிமிலாரிட்டினா ஒரே ஷேப் இருக்கணும், சேம் ஷேப். அதே மாதிரி ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், எல்லா ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக இருக்கணும். இந்த ட்ரையாங்கிளில் என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்கோ அதே ஆங்கிள்ஸ் இன்னொரு ட்ரையாங்கிள்லையும் இருக்கணும். அடுத்து மூணாவதா சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும். இதுக்கு கண்டிஷன்ஸ்லாம் என்னென்ன கண்டிஷன்ஸ்? ஆங்கிள், செகண்ட் சைடு, மூணாவது சைடு. இந்த 3 கண்டிஷன்ஸ் வந்தால் மட்டும்தான் அது சிமிலாரிட்டி அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது ஆங்கிள்னா 2 ட்ரையாங்கிள் இருக்கா, ABCDEF. ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் ஈக்குவல். சப்போஸ் இது வந்து ஒரு 30 டிகிரி இருக்கு அப்படின்னா இதுவும் 30 டிகிரி இருக்கணும். அடுத்து இன்னொரு ஆங்கிள் பி, ஆங்கிள் இ, இது ஒரு 70 டிகிரி இருக்குதுன்னா இதுவும் 70 டிகிரியாக தான் இருக்கணும். இப்படி வந்துட்டாலே அது வந்து சிமிலாரிட்டின்னு வந்துடும். எதனால்? இங்கே மூணாவது ஆங்கிள் இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்காக இது 30 இது 70னா இதுவும் 80 தான் வரணும், இதுவும் 80 தான் வரணும். அப்போ 3 ஆங்கிள்ஸ் ஈக்குவல்ங்கிற மாதிரி வந்துருச்சா? அதாவது 2 ஆங்கிள் ஈக்குவல்னு நம்ம கண்டுபிடிச்சாலே அது சிமிலாரிட்டியில் வந்துடும். ஓகே. அடுத்து சைடுனா இப்போ சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும், 3 சைடுமே ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும். எப்படி? இப்போ ஃபஸ்ட்டு சைடு ஏபி அதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்க சைடு வந்து டிஇ ஈக்குவல் டு, அடுத்து பிசி ஈக்குவல் டு இஎஃப், இந்த மாதிரி வரணும். இல்லாட்டி அடுத்து வந்து ஏசி டிவைடட் பை டிஎஃப். இந்த கண்டிஷன் ப்ரூஃப் இதுதான் சைடுனா இதுதான் அது. இந்த கண்டிஷன் ப்ரூவ் ஆச்சுன்னா அது வந்து சிமிலாரிட்டி. இந்த மாதிரி போட்டு இப்போ ஏபி வந்து இங்கே 1 இருக்கு, டிஇ 2 இருக்கு, பிசி வந்து 4 இருந்து இஎஃப் வந்து 8 இருக்குதுன்னா இது சிமிலாரிட்டி. ஏன்னா இங்கே 1/2 ஈக்குவல் டு 4/8, அப்போ அதுவும் 1/2 ஆயிடுதா? இங்கே 3 இங்கே 6 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் தான் அப்படின்ட்டு கொண்டு வந்துடலாம். அடுத்து சைடுனா இப்போ ஒரு சைடு, அந்த ஃபர்ஸ்ட் இருக்க சைடு ஏபியும் டிஇயும் ஈக்குவல் டு, அடுத்து மூணாவது சைடு என்னது இந்த இடத்துல, ஏசியும் டிஎஃப்பும். ஓகே, இது ப்ரொபோர்ஷனல். இது இல்லாமல் அந்த ஏபியும் ஏசியும், ஏபிக்கும் ஏசிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் என்னது, ஆங்கிள் ஏ தானே. ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் ப்ரொபோர்ஷனலில் வந்துடும். ஓகே, ப்ரொபோர்ஷனல் வந்துடும். ப்ரொபோர்ஷனல்ங்கிறதுனால அடுத்து சிமிலாரிட்டி ரூல் வந்து கண்டிஷன் வந்து இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆயிடும். இப்போ இது வரைக்கும் சிமிலர் ட்ரையாங்கிளா இல்லையா அப்படின்ட்டு கண்டிஷன் பார்த்துட்டு இருந்தோம். எந்தெந்த கண்டிஷன்லாம் வந்தால் சிமிலரா இல்லையா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் தான். சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்கன்னா அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வரும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் டிஇஎஃப். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட இந்த சைடு ஏ, இது ஏன்னு வச்சுப்போம், இது சி இருக்கட்டும், இது பி இருக்கட்டும், அடுத்து இது ஸ்மால் டி இ, இது எஃப், இப்படி இருக்கட்டும். இதில் ஏ/டி ஈக்குவல் டு பி/இ ஈக்குவல் டு சி/எஃப். சிமிலாரிட்டியாக இருந்தால் இந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வரும்னு நான் சொல்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஏபிசி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை, அதாவது பெரிமீட்டர் ரெண்டோட பெரிமீட்டரும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எப்படின்னா அடுத்து டிஇஎஃப், இது வந்து எப்படி இருக்கும்னா ஏதோ ஒரு சைடோட ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஏ/டி இல்லாட்டி சி/எஃப் இல்லாட்டி பி/இ, அந்த மாதிரி ஏதோ ஒரு சைடோட ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும். அதாவது ரேஷியோ ஆஃப் பெரிமீட்டர் வந்து ப்ரொபோர்ஷனல். அடுத்து செமி பெரிமீட்டர்னு வந்துட்டாலே அடுத்து செமி பெரிமீட்டரும் அது ப்ரொபோர்ஷனல் தான். நெக்ஸ்ட் கரஸ்பாண்டிங் மீடியன்ஸ். இப்போ மீடியன்ஸ்னா நாம் முன்னாடி பார்த்துருக்கோம். என்னன்னா மீடியன்ஸுங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா, ஏலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைகிறோம்னா அது இந்த பிசியை 2 ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்கும். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு லைன் வரைகிறோம், டிலேருந்து ஒரு லைன் வரைகிறோம்னா இது டிஜின்னு வச்சுப்போம். இஜி ஈக்குவல் டு ஜிஎஃப், இந்த இடத்துல பிடி ஈக்குவல் டு டிசி.
அந்த மாதிரி வரும். இப்படி ஈக்குவலாக பிரிக்குது அப்படின்னா இந்த ஏடியும் டிஜியும் ப்ரொபோர்ஷனல். ப்ரொபோர்ஷனல்னால் என்ன? ஆட்டோமேட்டிக்காக A/D B/E இது கூட ஈக்குவலாக வந்துடணும். அடுத்து வந்து இன்ரேடியஸ், சர்க்கம் ரேடியஸ், இது எல்லாமே ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இந்த ட்ரையாங்கிளோட இன்ரேடியஸும் இந்த ட்ரையாங்கிளோட இன்ரேடியஸும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதே மாதிரி சர்க்கம் ரேடியஸும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட சர்க்கம் ரேடியஸ் ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும். இப்போது இந்த ரேடியஸ், இன்ரேடியஸ், சர்க்கம் ரேடியஸ் இதெல்லாம் ப்ரொபோர்ஷனல்னு சொன்னோமா? ப்ரொபோர்ஷனல் சொன்னோமா? இப்போ என்னன்னா அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF. இது வந்து ஆல்ரெடி பார்த்த இந்த சைட்ஸ்லாம் இருக்குல்ல A/D இதோட ரேஷியோவுக்கு ஸ்கொயர்டாக இருக்கணும். இதோட ரேஷியோ ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஏரியாவோட ரேஷியோ கிடைக்கும். அதே மாதிரி BE ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஏரியா ரேஷியோ கிடைக்கும். அதே மாதிரி பெரிமீட்டரோட ரேஷியோ எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஏரியாவோட ரேஷியோ கிடைக்கும். பெரிமீட்டர் Pன்னு வச்சுப்போம், P1/P2 ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இன்ரேடியஸ்க்கு வந்து ஸ்மாலர் சொல்லுவாங்க, சர்க்கம் ரேடியஸ் கேபிட்டல் சொல்லுவாங்க. R1/R2 ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். சர்க்கம் ரேடியஸோட ரேஷியோவை ஸ்கொயர் பண்ணாலும் ஏரியாவோட ரேஷியோ கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று, இந்த மீடியன்ஸ் இருக்குல்ல AD/DG அதோட ரேஷியோவோட ஸ்கொயரும் ஏரியாவோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து தேல்ஸ் தியரம். இதை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்னு சொல்லலாம். ஓகே, இதில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிள் இருக்கு ABC. அந்த ட்ரையாங்கிளில் நடுவில் ஒரு லைன் வரைகிறோம், நடுவில் ஏதோ ஒரு லைன் வரைகிறோம். அப்போது இந்த ட்ரையாங்கிளை இது வந்து DEன்னு எடுத்துக்கலாம். தேல்ஸ் தியரம் பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா DE BC இந்த வேல்யூஸ் வந்து பேரலாக இருக்குது. பேரலுக்கு இதுதான் சிம்பிள். DE BC பேரலாக இருக்குதுன்னா அந்த கட் ஆகிற இது இருக்குதுல்ல, அந்த நடுவில் போடுற லைனு அந்த சைடை பிரிக்கிற ரேஷியோ இருக்குல்ல, அந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல்ஸாக இருக்கணும். எப்படின்னா AD/DB ஈக்குவல் டு AE/EC. இந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் பேரலாக இருந்தால். இதுவே சப்போஸ் இதே மாதிரி இன்னொன்று கேட்கலாம், அதாவது AD/DB ஈக்குவல் டு AE/EC இப்படி இருந்துச்சுன்னா DEயும் BCயும் பேரலாக இருக்கிறதா மீனிங். அதாவது இது கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து வரும், இது கொடுத்துட்டாங்கன்னா இது வரும். ஓகே, இந்த சைடு ட்ரையாங்கிள், இந்த ஷேடட் ட்ரையாங்கிள் ADE அண்ட் ABC இதை எடுத்துக்கிட்டோம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC ஈக்குவல் டு AD/AB. அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி அடுத்து AE/AC ஹோல் ஸ்கொயர், DE/BC ஹோல் ஸ்கொயர் இப்படி வரும். ஓகே, நெக்ஸ்ட் தேரம் மிட் பாயிண்ட் தேரம். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. மிட் பாயிண்ட் தேரம் வந்து தேல்ஸ் தியரம்க்கு அப்படியே சிமிலராக தான் இருக்கும். என்னன்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ABC இருக்கு. இந்த ட்ரையாங்கிளோட இந்த AB சைடு ABக்கு மிடில் ஒரு மிட் பாயிண்ட்டு, அடுத்து ACயோட மிடில் ஒரு மிட் பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சோம்னா இந்த லைன் செக்மெண்ட் DEன்னு வச்சுக்கலாம். இந்த DE வந்து parallel to BCயாக இருக்கும். ஒரு ரிசல்ட் இது ஒன்று பேரலாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த நடுவில் இருக்க அந்த லைன் செக்மெண்ட் DE இருக்குல்ல, DE வந்து இந்த BCக்கு ஹாஃபாக இருக்கும், அப்படியே பாதியாக இருக்கும். எப்போ இந்த மாதிரி ABக்கு ஒரு மிட் பாயிண்ட், ACக்கு ஒரு மிட் பாயிண்ட், அது ரெண்டும் கனெக்ட் பண்ணோம்னா
அந்த லைன் செக்மெண்ட் வந்து பிசிக்கு பேரலாக இருக்கும், அதே மாதிரி பிசியோட ஹாஃபாக இருக்கும். இது ஒரு இது. இன்னொன்று என்னன்னா, ஆர் ஒரு ட்ரையாங்கிளில், அதே ட்ரையாங்கிள் ஏபிசின்னு இருக்குதுன்னா இந்த ட்ரையாங்கிளில் டிஇன்னு ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. அந்த லைன் செக்மெண்ட் பிசிக்கு பேரலாக இருக்குது. இந்த டிஇ மிட் பாயிண்டாக என்னன்னு தெரியாது. இந்த டிஇ வந்து பிசிக்கு பேரலாக இருக்குது. அதுக்கப்புறம் டிஇ இந்த பிசிக்கு ஹாஃபாக இருக்குது. அதே மாதிரி டிஇ வந்து பிசிக்கு பேரலாக இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டியும் இயும் மிட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இது ப்ரூவ் ஆயிடும். ஓகே, மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏபி அண்ட் ஏசி ரெஸ்பெக்டிவ்லி அந்த மாதிரி வந்துடும். இப்போது இதில் நம்ம லாஸ்ட்டாக மிட் பாயிண்ட் தியரமே தான் எக்ஸ்டெண்ட் ஆகுது, கண்டினியூ ஆகுது. இங்கே ஏடி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு 1/2ன்னு போடலாமா? ஏன்னா ஏடி வந்து ஹாஃப் ஆஃப் ஏபி. எதனால்? இங்கே டிஇயும் பிசியும் 1/2ன்னு சொன்னோமா. இந்த ஏடி ஏ பை ஏபி ஈக்குவல் டு டிஇ பை பிசி ஈக்குவல் டு ஏஇ பை ஏசி இந்த மாதிரி வரும். இதுவும் ஹாஃப் தான். இப்படி வர்றதுனால அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இது வந்து எப்படி இருக்கும்னா 1/4 இருக்கும். எப்படி? ஏன்னா இந்த ஏரியாவோட ரேஷியோ இந்த சைடோட ரேஷியோவுக்கு ஸ்கொயர்டாக இருக்கும். ஹாஃபை ஸ்கொயர் பண்ணோம்னா 1/4 ஸ்கொயராக இருக்குமா? இப்போ இந்த இடத்துல ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் டிஇபிசி டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த குவாட்ரிலேட்ரல் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? 4 - 1 டிவைடட் பை 4 எழுதலாமா? இப்போ 3/4 எழுதுனோம்னா இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா டிஇபிசி வந்து 4 - 1. ஏன்னா மொத்த ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து 4னா மேலே இருக்க சின்ன ட்ரையாங்கிள் 1, அதை மட்டும் கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த குவாட்ரிலேட்ரல் கிடைக்கும். அப்போ 3 வரும். இந்த ஏபிசியோட ஏரியா வந்து 4. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ சென்டர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் போயிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டர் இன்சென்டர்ங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் உள்ள ஒரு சர்க்கிள் போடுறோம். அந்த சர்க்கிள் இந்த 3 சைட்ஸையும் டச் பண்ணிட்டு போகணும். அப்படி அந்த சர்க்கிளுக்கு பேர் என்னன்னா இன்சர்க்கிள். இந்த இன்சர்க்கிளோட ரேடியஸ் தான் இன்சென்டர். சென்டர் பாயிண்ட் தான் இன்சென்டர். சென்டர் பாயிண்ட் ஆஃப் இன்சர்க்கிள். ரேடியஸ் வந்து என்னது? ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள் என்னது? இன்ரேடியஸை வந்து எந்த சிம்பிள் வச்சு குறிப்போம்னா ஆர். ஓகே, இப்போ இன்சென்டரோட சிம்பிள் என்னன்னா ஐ. இங்கே வச்சுக்கலாம். சென்டரை வந்து ஐன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இது ஏபிசி. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்சென்டர் வந்து எப்பயுமே ஒரு ட்ரையாங்கிளோட உள்ளே தான் இருக்கும். எந்த ட்ரையாங்கிள் ஆகட்டும், அக்யூட் ஆகட்டும், அப்டியூஸ் ஆகட்டும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆகட்டும், இன்சென்டர் எப்பயுமே ட்ரையாங்கிள் உள்ளே தான் இருக்கும். அந்த பாயிண்ட் ட்ரையாங்கிள் உள்ளே தான் இருக்கும். எப்பயுமே இன்சென்டருங்கிறது என்னன்னா 3 இன்டர்செக்ஷன், அதாவது ஆங்கிள் பைசெக்டர்ஸ் இருக்கும். 3 ஆங்கிள் பைசெக்டர்ஸோட இன்டர்செக்ஷன் தான் இன்சர்க்கிள். ஓகே, இது எப்படின்னா ஏபிசி. இப்போ இந்த ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக பிரியுது. ஆங்கிள் பைசெக்டர்ஸ் தான் ஈக்குவலாக பிரியும். இது டீட்டா, இது வந்து ஆல்ஃபா, அதே மாதிரி இது பீட்டா. ஓகே, இந்த 3 ஆங்கிளும் ஈக்குவலாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் ஆங்கிள் பைசெக்டர்ஸ். அந்த 3 ஆங்கிள் பைசெக்டரும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு பேர் தான் இன்சென்டர். இந்த இன்சென்டரை நடுவில் சென்டரா வச்சு ஒரு சர்க்கிள் போட்டோம்னா அதுக்கு பேர் இன்சர்க்கிள். ஓகே, இந்த இன்சர்க்கிளோட ரேடியஸ், அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் வருது பாருங்க, அதுதான் எண்ட் ரேடியஸ். இதில் ஐலேருந்து இந்த இடத்துல எண்டு வரைக்கும் வருது ஐ, ஆர். ஓகே.
இதில் இன்சென்டரோட பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஃபார்முலாஸ்க்கு கொஞ்சோண்டு பெரிய ட்ரையாங்கிளாக வரைஞ்சிக்கலாம். ஏ பி சி, இங்கே சென்டர் வந்து ஐ. ஓகே, AD BE CF, AD BE CF இது மூணும் ஆங்கிள் பைசெக்டர்ஸ். ஓகே, ஓகே, ஒரு சர்க்கிள் வருது. இந்த சர்க்கிளில் இப்போ இந்த பிஐசி, இந்த பிஐசியோட ஆங்கிள் என்னது அப்படி பார்த்தா ஆங்கிள் பிஐசி ஈக்குவல் டு 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஏ டிவைடட் பை 2. ஓகே, அதே மாதிரி ஆங்கிள் அடுத்து ஏஐசி, ஆங்கிள் ஏஐசி ஈக்குவல் டு 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் பி பை 2. அதே மாதிரி ஆங்கிள் AIB equal to 90 degree plus angle C by 2. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு? இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா, இந்த ஆங்கிள், இந்த டோட்டல் ஆங்கிள் தான் A. அப்போ இது ஆங்கிள் பைசெக்டர் தானே, அப்போ A by 2 A by 2. அதே மாதிரி இது B by 2 B by 2 C by 2 C by 2. ஓகே, இப்படி மூணா பிரியுது. மூணு ஆங்கிள்ஸு ஹாஃப் ஆஃபாக பிரியுது. இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஆங்கிள் பிஐசி தானே வேணும். பிஐசிங்கிறது என்னது? 180 மைனஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி டிவைடட் பை 2. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது ட்ரையாங்கிள் பிஐசி எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கிள் பிஐசியோட வேல்யூ 180 மைனஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2ன்னு வருது. இப்போது ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி மூணும் சேர்ந்தா 180 டிகிரியா? இப்போ 3 டிவைட் பை 2 பண்ணோம்னா ஆங்கிள் ஏ பை 2 ப்ளஸ் ஆங்கிள் பி பை 2 ப்ளஸ் ஆங்கிள் சி பை 2 ஈக்குவல் டு 90 டிகிரின்னு வருமா? இந்த இடத்துல 90 டிகிரிக்கு பதிலாக இந்த ஏ பை 2வை அந்த சைடு கொண்டு போனோம்னா என்ன வரும்? ஆங்கிள் பி பை 2 ப்ளஸ் ஆங்கிள் சி பை 2 ஈக்குவல் டு 90 மைனஸ் ஆங்கிள் ஏ பை 2ன்னு வருமா? 90 மைனஸ் ஆங்கிள் ஏ பை 2ன்னு வருமா? அப்போ இந்த இடத்துல angle BIC equal to 180 minus 90 minus A by 2. இப்போ 80 minus 90 90 minus into minus plus A by 2. ஓகே, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுதா? இதே மாதிரி தான் மற்ற ஃபார்முலாஸும். இப்போ ட்ரையாங்கிள் ABC ஈக்குவல் டு, இந்த இடத்துல ட்ரையாங்கிள் BIC இருக்கு, அடுத்து AIB இருக்கு, அடுத்து AIC இருக்கு. இது மூணு சேர்ந்தது தானே இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி. ட்ரையாங்கிள் பிஐசி ப்ளஸ் ட்ரையாங்கிள் ஏஐபி ப்ளஸ் ட்ரையாங்கிள் ஏஐசி, இது மூணு சேர்ந்தது தான் ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ட்ரையாங்கிள் பிஐசியை எப்படி எழுதலாம்? ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்னு எழுதலாமா? இந்த இடத்துல ட்ரையாங்கிள் பிஐசியில் ஹெச் என்னது? இந்த ஐடி தானே ஹெச். ஐடிங்கிறது என்ன? ரேடியஸ், இன் ரேடியஸ். ஓகே, பேஸ் என்னது? பேஸ் வந்து இதை வந்து நாம் ஏன்னு வச்சுப்போம், இதை பின்னு வச்சுக்கலாம், அதே மாதிரி இதை சின்னு வச்சுப்போம். ஓகே, ஹைட் என்னது? இந்த இடத்துல 6, அந்த பேஸ் என்னது? ஏ. அதே மாதிரி ஹாஃப் இன்ட்டு ஆர் இன்ட்டு ஏஐபிக்கு பேஸ் வந்து பி, அடுத்து ஏஐசிக்கு பேஸ் வந்து half into r into c. இப்போ half into r அதை மட்டும் காமனாக எடுத்துட்டா a plus b plus c வந்துருதா? a plus b plus c வந்துருது. இந்த a plus b plus cங்கிறது என்னது? பெரிமீட்டர். பெரிமீட்டரை 2 into செமி பெரிமீட்டர்னு எழுதலாமா? அப்போ half into r into 2 into செமி பெரிமீட்டர், இந்த 2 கேன்சல் ஆயிரும். r into செமி பெரிமீட்டர். இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏரியா இங்கே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இப்படி வச்சுக்கலாம். அப்போ இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்
divided by semi perimeter of the triangle. ஓகே, இப்படி தான் அந்த இன்ரேடியஸோட ஃபார்முலா வந்துச்சு. நெக்ஸ்ட், இதுவே இந்த இன்ரேடியஸோட ஃபார்முலா ஏரியா பை செமி பெரிமீட்டர் வந்திருக்கா? இது வந்து எனி ட்ரையாங்கிளுக்கு இது யூஸ் பண்ணலாம், எனி ட்ரையாங்கிளுக்கு. இப்போ சப்போஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கும் ஆர் ஈக்குவல் டு ஏரியா பை செமி பெரிமீட்டர் யூஸ் பண்ணலாம். இன்னும் அடிஷ்னலாக என்னென்ன யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உள்ள நம்மளோட இன் சர்க்கிள் இருக்கு. ஓகே, இது இன் சென்டர்னு வச்சுப்போம். ஐய ஆர் 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 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். எப்பயுமே ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னா, இது நம்ம சர்க்கிள் கான்செப்ட்ஸில் படிக்கலாம். நம்ம என்னன்னா, இப்படி ஒரு டேஞ்சன்ட் வரைகிறோம், ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு டேஞ்சன்ட்டு, அதே பாயிண்ட்டை இன்னொரு பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி டேஞ்சன்ட்டு, அந்த ரெண்டு டேஞ்சன்ட்ஸும் கட் ஆகி ஒரு இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னா, இந்த பாயிண்ட்லேருந்து, அதாவது இந்த டச் ஆகிற பாயிண்ட்லேருந்து அந்த வெளியில் இருக்க எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டுக்கு என்ன டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா, அதே டிஸ்டன்ஸ் தான் அந்த பாயிண்ட்லேருந்து இந்த சைடு, இன்னொரு சைடு ஆஃப் த சர்க்கிளில் டச் ஆகிற, அந்த டேஞ்சன்ட் டச் ஆகிற பாயிண்ட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸு. இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ். இந்த பிரின்சிபலை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஆர் இங்கே வந்துடுது. சரி, இப்போ வந்து இது பெர்பெண்டிகுலர், இது பெர்பெண்டிகுலர், இது வந்து என்னது பேஸ், இது வந்து ஹைபாட்டன்யூஸ். மூணோட லென்த்துன்னு வச்சுக்கலாம். பிங்கிறது அந்த பெர்பெண்டிகுலரோட லென்த்து, பிங்கிறது பிசியோட லென்த்து, அதே மாதிரி ஹெச்ங்கிறது ஏசி ஹைபாட்டன்யூஸோட லென்த்து. இப்போ இந்த இடத்துல இங்கே ஆறு இருக்கா? ஆறுங்கிறது இதுவும் ஆறுன்னு வருமா, இதுவும் ஆறுன்னு வருமா? அப்போ இதோட வேல்யூ என்னவா வரும்? பி மைனஸ் ஆறுன்னு வருமா? இதோட வேல்யூ என்னவா வரும்? பி மைனஸ் ஆறுன்னு வருமா? இப்போ இந்த ட்ரையாங்கிளில் நம்ம பார்த்தோமா, எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து அந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் ஒரு பாயிண்ட்ல டச் ஆச்சுன்னா அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னோமா? இது பி மைனஸ் ஆர்னா இதுவும் பி மைனஸ் ஆரா? அதாவது இந்த பாயிண்ட் வரைக்கும் பி மைனஸ் ஆர். அதே மாதிரி இது பி மைனஸ் ஆர்னா இதுவும் பி மைனஸ் ஆரா? இந்த பாயிண்ட் வரைக்கும், இந்த சிங்கிற இதுலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பி மைனஸ் ஆர். இப்போ பி மைனஸ் ஆர் பிளஸ் பி மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஹெச்னு எழுதலாமா? இப்போ இந்த மைனஸ் 2r இருக்கு, அது அந்த சைடு கொண்டு போயிடலாம். p பிளஸ் பி மைனஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2r. அப்போ r இஸ் ஈக்குவல் டு pb மைனஸ் ஹெச் பை 2. ஓகே, இதுதான் ஃபார்முலா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்து நம்மளுக்கு சைட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சைட்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் 3 4 5, இது 3 இது 4 இது 5 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி கொடுத்துருக்காங்க. பெர்பெண்டிகுலர் என்ன 3, பேஸ் என்ன 4, 7 3 + 4 7 -5 divided by 2. அப்போ ஆர் வந்து 1 இந்த இடத்துல. இதுவே சப்போஸ் இதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது, நாம் பார்த்தோமா சிமிலாரிட்டி, சிமிலாரிட்டியில் வந்து கான்செப்டில் இன்ரேடியஸ் சர்க்கம் ரேடியஸ் அதுவும் ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். இப்போ சப்போஸ் சைடு வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இப்போ 3 × 2 6, 4 × 2 8, 5 × 2 10, இது வந்து இப்படி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. 3/6 is equal to 4/8 is equal to 5/10. ஸோ இது ப்ரொபோர்ஷனலாக இருக்கா? இந்த இடத்துல ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 2ஆக இருக்கும். அதாவது எந்த ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணால் அதோட சைடு வந்து போகுதோ அந்த ட்ரையாங்கிளுக்கு, அதே ஃபேக்டரால் இந்த ஆரை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ரேடியஸ் கிடச்சிடும். ஓகே, இப்போ இதை நம்ம வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். 6 + 8 -10/2, 14 - 10 4, 4/2னா என்ன 2 தான். 2 வந்துருச்சா? அதே மாதிரி இப்போ சப்போஸ் இந்த 3க்கு பதிலாக 39, 4க்கு பதிலாக 39, 52, 65 இப்படி இருக்குது அப்படின்னா இது ஒவ்வொன்றும் 13ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கா? அப்போது ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 13 அப்படி கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா 3 சைடும் ஈக்குவல். இப்படி வந்துச்சுன்னா அதோட இன்ரேடியஸ் என்னவா இருக்கும்? இன்ரேடியஸ் வந்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? ஏரியா பை செமி பெரிமீட்டர்னு சொல்லியிருக்கோமா? இப்போ இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது? அதாவது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா எப்பயுமே, அதுவும் இந்த இடத்துல பார்க்கலாம், இது வரைக்கும் பார்க்கல, √3/4 a². இந்த √3/4 a² எப்படி வந்துச்சு? நடுவில் சென்டராக ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையலாம் h. இப்போ ஏரியா நம்மளுக்கு என்ன? 1/2 × b × h. 1/2 × b × hனா இந்த இடத்துல b என்னது? பேஸ் என்னது? a. அதே மாதிரி h ஹைபாட்டன்யூஸ் h இப்படி இருக்குது. இப்போ நம்மளுக்கு h தேவைப்படுது. இதை வந்து xன்னு எடுத்து இதை a - xன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை பித்தகரஸ் தியரம் படி போட்டால் எப்படி வரும்? பித்தகரஸ் தியரம் படி a² = x² + h².
அப்போது இந்த இடத்துல ஹெச் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், அப்போது இப்படி எழுதலாமா, ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போது ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா. இந்த இடத்துல நாம் இது கூட கண்டுபிடிக்க தேவையில்லை. இதை வந்து இந்த இடத்துல ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அதுக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ax. அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ax இஸ் ஈக்குவல் டு 0. ஏவை காமனாக வெளில எடுத்தோம்னா ஏ மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 0. ஒன்றா ஏ வந்து 0வாக இருக்கும், இல்லைன்னா ஏ வந்து 2xஆக இருக்கும். ஏ இஸ் ஈக்குவல் டு 2xஆக இருக்கும். ஏ ஈக்குவல் டு 2xஆக இருந்துச்சுன்னா ஏ ஈக்குவல் டு 2xனா அப்போ ஹெச் என்னவா வரும், ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2x ஹோல் ஸ்கொயர் 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 3x ஸ்கொயர். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு √3x. ஹெச் இஸ் ஈக்குவல் டு √3x. இதை நம்ம எக்ஸை ஏ டேர்ம்ஸில் எழுதணும்னா என்ன வரும், ஏ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a/2வா, இப்போ √3/2a. அதாவது அப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் ஆல்டிடியூடோட லென்த்து √3/2a. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆல்டிடியூடை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும், √3/2a போட்டோம்னா √3/4a² வந்துருச்சா. இப்படி தான் ப்ரூஃப், இதுதான் ப்ரூஃப். அடுத்து இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு செமி பெரிமீட்டர் என்ன, 3 சைடு ஈக்குவல், 3a தானே செமி பெரிமீட்டர், 3a/2 தான் செமி பெரிமீட்டர். பெரிமீட்டர் வந்து 3a/2 போட்டோம்னா செமி பெரிமீட்டர். ஏரியா என்னது, √3/4a². இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2√3. இப்போ a/2√3. இதுதான் இன்ரேடியஸ் ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகே, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு ஒரு சைடு மட்டும் கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக இந்த ஏ 5ன்னு கொடுக்குறாங்கன்னா 5/2√3 அப்படி போட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டு செமி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இப்போ ட்ரையாங்கிள் இருக்கு, ட்ரையாங்கிள்குள்ளார ஒரு இன்சர்க்கிள் இருக்கு. இந்த இன்சர்க்கிள் வந்து நம்ம ரேடியஸ் r ஸ்மாலர்னு பார்த்துருக்கோமா. இப்போ இதோட வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துறாங்க, இதோட வேல்யூ ஒய்ன்னு கொடுத்துறாங்க, இதோட வேல்யூ இசட்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை வச்சு நீங்கள் வந்து இன்ரேடியஸ் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு எக்ஸாம்பிளில் கொடுத்துறாங்க. அப்படின்னா என்ன பண்ணுறது, இப்போ நம்ம இது வந்து ஏடி இப்படி கொடுத்துறாங்க. ஏஎஃப் வந்து எக்ஸ், ஏஎஃப்எக்ஸ், பிடி வந்து ஒய், சிஇ வந்து இசட். இப்படி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றா 3 சைட்ஸும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நாம் எப்படியோ அதை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிருவோம். ஏரியா கண்டுபிடிச்சிட்டு செமி பெரிமீட்டரால் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரேடியஸ் கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபுல் இது கொடுக்கல அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நம்ம முன்னாடி சர்க்கிளில் டச் ஆகிட்டு போகிற அந்த கான்செப்ட் பார்த்தோம்ல, இது ஒய்னா இதுவும் ஒய்யாக தானே இருக்கும், இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸாக தானே இருக்கும், இது இசட்னா இதுவும் இசட்டாக தானே இருக்கும். இப்போ இது தெரிஞ்சிருச்சா. இந்த இடத்துல ரேடியஸ் வந்து என்னது, ஏரியா பை செமி பெரிமீட்டரா. இந்த இடத்துல ஏரியா இந்த இடத்துல எப்படி வரும், இந்த இடத்துல ஏரியா வந்து இப்போ நம்மளுக்கு இந்த XY YZ XZ இந்த சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லைன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டு நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா நம்ம போன இதில் பார்த்தோம். ஹெரான்ஸ் ஃபார்முலா அப்படின்னா என்னன்னா, இந்த ஃபார்முலா டெரிவேஷனோட பார்த்தோம், ப்ரூஃபோட பார்த்தோம். அதை நாம் இந்த இடத்துல இந்த ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ ரூட் ஆஃப் எஸ்ங்கிறது என்னது, இந்த இடத்துல 2x இருக்குது, 2y இருக்குது, 2z. எஸ்ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு வந்துருமா. 2xyz வந்து 2 × xyz வந்து டோட்டல் பெரிமீட்டர், செமி பெரிமீட்டர் வந்து xyz எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இப்போது இது இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இப்படி வருமா. அடுத்து ஏங்கிறது ஒரு சைடுன்னு வச்சுப்போம், பிங்கிற ஒரு சைடு, சிங்கிற ஒரு சைடு. ஏங்கிற சைடு XYன்னு வச்சுக்கணும், அதால் மைனஸ் பண்ணோம்னா ஒரு இசட் வரும். அடுத்து பிங்கிற இதை வச்சு மைனஸ் பண்ணோம்னா எக்ஸ் வரும். அடுத்து சிங்கிற இதை வச்சு மைனஸ் பண்ணோம்னா ஒய் வரும். அதாவது XYZ அந்த மாதிரி வந்துடுது. இதுதான் ஏரியா. ஏரியா பை செமி பெரிமீட்டர் இந்த இடத்துல என்னது, ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்டூ XYZ. செமி பெரிமீட்டர் இந்த இடத்துல செமி பெரிமீட்டர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். அப்போ இது கேன்சல் பண்ணோம்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். டோட்டலாக அப்போ இன்ரேடியஸ் என்னன்னா ரூட் ஆஃப் XYZ டிவைடட் பை
எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இப்படி வரும். நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். இது என்னன்னா, இப்போ அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ஏபிசி. ஏல இருந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டர் வரையணும். அது ஆங்கிள் ஏவை டீட்டா டீட்டா அப்படின்னு 2 ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்குது. அப்படி பிரிச்சதுன்னா ஈக்குவல் டு இது டின்னு எழுதிக்கலாம். ஏடி வந்து ஆங்கிள் பைசெக்டர், அப்போ பிடி டிவைடட் பை டிசி. இந்த வேல்யூ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா? இப்படி சும்மா இப்படி ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இந்த சைடு சியிலிருந்து இப்படி ஒரு இது எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே இப்படி ஒரு லைன் ஜாயின் பண்ணுவோம். இப்படி ஜாயின் பண்ணாலே இந்த இடத்துல இந்த லைனும் பேரலாக இருக்கும். பேரலாக இருந்தாலே இந்த 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குமா? இந்த டீட்டா அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். நம்ம லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் படிச்சிருப்போம். அதில் இந்த ஆங்கிளும் 2 பேரல் லைனுக்கு நடுவில் டிரான்ஸ்வர்சல் லைன் வரைஞ்சோம்னா இந்த ஏசி தான் டிரான்ஸ்வர்சல் லைன். ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் டீட்டா. அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இந்த சைடு இந்த ஆங்கிள் இந்த டீட்டாவும் இந்த ஆங்கிள் டீட்டாவும் இதுவும் டீட்டாவாக இருக்கும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் படி. ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவல், 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தாலே அது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னா என்ன? 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ஸு அது ஈக்குவல். ஸோ இதை வந்து நாம் ஈன்னு வச்சுப்போம். இப்போது இதை வச்சு என்ன எழுதலாம்னா ஏஇ ஈக்குவல் டு ஏசி. தேல்ஸ் தியரம் நம்ம பார்த்தோமா? தேல்ஸ் தியரம் படி நம்ம எழுதுனோம்னா பிடி பை டிசி ஈக்குவல் டு பிஏ பை ஏஇ. ஓகே, இப்படி போடலாமா? இந்த இடத்துல ஏஇக்கு பதிலாக ஏசியை போட்டோம்னா நம்மளுக்கு இது கிடச்சிருதா? இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் கிடச்சிருதா? ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. ஓகே, அடுத்து எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இந்த ட்ரையாங்கிளில் இந்த சியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இந்த பியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பியோட இதை ஏன்னு வச்சுப்போம், இதை பின்னு வச்சுப்போம், இதை சின்னு வச்சுப்போம். முன்னாடி பார்த்த அதே இதே வச்சுக்கலாம். இந்த எக்ஸ்டர்னல் ஆங்கிள் முன்னாடி ஏங்கிற ஆங்கிளை 2 ஈக்குவலாக பிரித்தோம். ஏங்கிற ஆங்கிளை இந்த இடத்துல அந்த ஆங்கிள் பைசெக்டர் 2ஆக பிரிக்குது. அதே மாதிரி இந்த ஏ ஆங்கிளோட எக்ஸ்டர்னல் ஆங்கிள் இதான எக்ஸ்டர்னல் ஆங்கிள், இது ஏ. இந்த இடத்துல இந்த லைனுக்கு ஏசிக்கு பின்னாடி இருக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ஆங்கிள் ஆஃப் ஏ. இது வந்து 180 மைனஸ் ஏன்னு இருக்கும். இதை வந்து 2 ஈக்குவலாக இந்த லைனு இதுதான் ஆங்கிள் பைசெக்டர் ஏடி, எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர் ஏடி. ஓகே, இது வந்து 2 ஈக்குவலாக பிரிக்குது. இது டீட்டா இது டீட்டா, இப்படி 2 ஈக்குவலாக பிரிக்குது. இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா இந்த ஏடிக்கு பேரலாக இப்படி ஒரு லைன் வரைவோம். ஏன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர் தியரம்க்கு ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு சேம் பிடி பை டிசி. ஆனால் இந்த இடத்துல பிடிங்கிறது இது, டிசிங்கிறது இது. ஓகே, இது எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னு சொல்கிறேன். இப்படி நம்ம ஒரு லைனை சியிலிருந்து இந்த இடத்துல ஈன்னு வச்சுப்போம். சிஇ வரைஞ்சிக்கிறோம் பேரலல் டு ஏடி. ஓகே, இப்படி வரைஞ்சிக்கிட்டோம்னா இந்த இடத்துல 2 லைனுக்கு நடுவில் இந்த ஏசி வந்து டிரான்ஸ்வர்சலாக இருக்கா? அப்போது இந்த டீட்டா, இந்த ஆங்கிள் டீட்டா வருதா? இந்த ஆங்கிள் டீட்டானா இந்த ஆங்கிளும் டீட்டா தானே இருக்கும், இந்த ஆங்கிளும் டீட்டாவாக இருக்கும். ஏன்? இது டீட்டாங்கிறதுனால இதுவும் டீட்டாவாக இருக்கும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸு. அப்போது இந்த 2 சைடு டீட்டாங்கும் போது இதுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் என்ன? ஏஇயும் ஏசியும். ஸோ ஏஇ ஈக்குவல் டு ஏசி. தேல்ஸ் தியரம் அதே அப்ளை பண்ணுவோம். ஏபி பை ஏஇ ஈக்குவல் டு பிடி பை சிடி. இப்படி எழுதலாமா? ஏஇயும் சிடியும் அப்படியே அந்த பேரலல் லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது. ஏஇக்கு பதிலாக ஏசி அப்ளை பண்ணலாமா? ஏஇக்கு பதிலாக ஏசி அப்ளை பண்ணோம்னா சேம் இதே ஃபார்முலா வந்துருச்சா? எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, 2 சர்க்கிள்ஸ்
அப்படி அதோட எட்ஜஸ் மட்டும் டச் ஆகிருக்குது. அந்த மாதிரி ஒரு 2 சர்க்கிள்ஸ் வரைவோம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர், செகண்ட் ட்ரையாங்கிளோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். ஓகே, இது வந்து 90 டிகிரியில் மீட் பண்ணும். ஏன்னா சர்க்கிளில் எந்த ஒரு லைன் வந்து டச் பண்ணிட்டு போனாலும் சென்டர்லேருந்து அந்த லைன் வந்து 90 டிகிரி மேக் பண்ணும். இப்போது இது வந்து O, இது A, இது B, இது O1, இது O2, இப்படி ஒரு லைன் வரைஞ்சுக்குவோம். ஓகே, இந்த இடத்துல இது வந்து இந்த O1, O2 இதெல்லாம் வந்து ஆங்கிள் பைசெக்டர்ஸ். 2 ஆங்கிள் ஈக்குவலாக இப்படி பிரியும். இப்படி இருந்தால் R/R, இந்த ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆருக்கு என்ன ஒரு ரேஷியோ இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் OA-O1 இதை எடுப்போம். இதில் sin θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன R, ஹைபாட்டன்யூஸ் சைடு என்னது O1. இதுதான் இப்படி. இந்த இடத்துல அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் OA-O2, இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். சாரி, OB-O2. ஸோ அது ஒரு பெரிய ட்ரையாங்கிள். அதில் வந்து sin θ, சேம் sin θ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் என்ன O2. இப்போ O1 இஸ் ஈக்குவல் டு R பை sin θ, அதே மாதிரி O2 ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் பை sin θ. இந்த இடத்துல O2 மைனஸ் O1 இதை வந்து 2 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? ஏன்னா இது வந்து இதுவும் ஸ்மால் ஆர் தான், இது கேபிட்டல் ஆர், அதோட ரேடியஸ் தானே. அப்போது அது 2 மைனஸ் பண்ணோம்னா அது ரெண்டுக்கும் உள்ளே இருக்க டிஸ்டன்ஸு O1, அதாவது O1லேருந்து O2 தான் இதோட டிஸ்டன்ஸ் வரும். O2 மைனஸ் O1க்கு என்ன மீனிங்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சென்டர்ஸ். 2 சென்டர்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன R+R. இப்போது இது 2 மைனஸ் பண்ணி R+Rஓட ஈக்குவேட் பண்ணலாமா? R பை sin θ மைனஸ் ஸ்மால் ஆர் பை sin θ. இந்த இடத்துல டினாமினேட்டர் ஈக்குவலு, ஸோ அப்படியே போட்டுக்கலாம், ஈக்குவல் டு R+R. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா R மைனஸ் R டிவைடட் பை கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு sin θ வருது. காம்படென்டோ டிவிடென்டோ ரூல் நம்ம வந்து அல்ஜிப்ராவில் பார்த்துருப்போம். அது என்ன காம்படென்டோ டிவிடென்டோ ரூல்னா என்ன? A/B ஈக்குவல் டு C/D இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இது ஈக்குவல் டு A ப்ளஸ் B டிவைடட் பை A மைனஸ் B, C ப்ளஸ் D டிவைடட் பை C மைனஸ் D. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுவும் ஈக்குவல் தான், ரெண்டுமே சேம் தான். இதுதான் காம்படென்டோ டிவிடென்டோ ரூல். இது நம்ம அல்ஜிப்ரா கான்செப்ட்ஸில் பார்த்துருப்போம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது A, இதை Bன்னு எடுத்துக்கோங்க, இதை Cன்னு எடுத்துக்கோங்க, கீழே டிவைடட் பை 1 போட்டால் அதை Dன்னு எடுத்துக்கலாம். இப்போ A ப்ளஸ் B என்னது? இது இந்த இடத்துல 2R. A மைனஸ் B என்னது? மைனஸ் 2R ஈக்குவல் டு A ப்ளஸ் B இந்த இடத்துல, C ப்ளஸ் D இந்த இடத்துல sin θ ப்ளஸ் 1, இது sin θ மைனஸ் 1. இதை நம்ம 2 சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் அந்த சைடு போச்சுன்னா இந்த sin θ மைனஸ் 1ங்கிறது 1 மைனஸ் sin θ ஆகும். ஓகே, இப்போது இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? R பை R, ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் sin θ டிவைடட் பை 1 ப்ளஸ் sin θ. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. 2 சர்க்கிள்ஸு ஒரு ட்ரையாங்கிளில் உள்ளே வருது. ஒரு சின்ன சர்க்கிள், ஒரு பெரிய சர்க்கிள், ரெண்டும் டச் பண்ணிக்குது, ஒன்னோட ஒன்று டச் பண்ணிக்குது. சர்க்கிள் ட்ரையாங்கிளோடையும் அதோட அவுட்டர் சைட்ஸ் வந்து டச் பண்ணுது. அப்படின்னா அது கால்குலேட் பண்ணுறதுக்கு அதோட ரேடியஸோட ரேஷியோ இந்த ஃபார்முலா தான் வரும். இப்போ இந்த இடத்துல தீட்டாக்கு பதிலாக இப்போ இது சப்போஸ் இந்த ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு ஆங்கிள் வந்து 60 டிகிரியாக இருக்குமா? ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் 60 டிகிரி. அப்போ 2θ = 60, θ is equal to 30 டிகிரியா? அப்போ R/R is equal to 1 minus sin 30 டிகிரி என்ன? 1/2, 1 plus 1/2. அப்படி பார்த்தோம்னா 1/2 divided by 3/2 வரும். ஸோ ஈக்குவல் டு 1/3. R/R ஈக்குவல் டு 1/3 அப்படி வரும். θ = 30 டிகிரியாக இருந்துச்சுன்னா. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளில் ABC, இந்த Bங்கிற ஆங்கிள் அது ஒரு ஆங்கிள் பைசெக்டர் இப்படி வருது. அதே மாதிரி Cங்கிற ஆங்கிள் அது ஒரு ஆங்கிள் பைசெக்டர் வருது. இது இப்படி கனெக்ட் ஆகுது. ஆக்சுவலாக இந்த அவுட் சைடு எக்ஸ்டர்னல் ஆங்கிள் இருக்குதுல்ல, சியோட எக்ஸ்டர்னல் ஆங்கிள் 180 மைனஸ் C, அதை ஈக்குவல் ஹவுஸாக பிரிக்குது θன்னு. இந்த Bயை B/2 B/2 இதை இப்படி பிரிக்குது. அப்படியா இருந்துச்சுன்னா இது ரெண்டும் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்டு இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்னா ஆங்கிள் A/2 இருக்கும். இந்த ஆங்கிளுக்கு அப்படியே ஹாஃபாக இருக்கும்.
இது எப்படி வந்துச்சுன்னா இது ஆங்கிள் சியா. இப்போது இந்த இடத்துல இந்த தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ? தீட்டா 2θ ஈக்குவல் டு 180 மைனஸ் சி. இப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 மைனஸ் சி பை 2. ஓகே, இந்த இடத்துல இது வந்து டின்னு வச்சுக்கலாம். பிசிடி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இந்த ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருமா? 180 டிகிரி ஈக்குவல் டு ஆங்கிள் பி பை 2 ப்ளஸ் ஆங்கிள் சி ப்ளஸ் தீட்டாக்கு என்ன 90 மைனஸ் சி பை 2 ப்ளஸ் இந்த டிங்கிற ஆங்கிள் தான் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, இப்போது இந்த இடத்துல இந்த மைனஸ் சி பை 2 ப்ளஸ் சி அதை நம்ம போட்டோம்னா ப்ளஸ் சி பை 2ன்னு வருமா? அப்போ இந்த இடத்துல பேலன்ஸ் என்ன இருக்குது? 90 180. ஸோ 90 ஈக்குவல் டு பி பை 2 சி பை 2 ப்ளஸ் ஆங்கிள் டி. இப்போ இந்த இடத்துல இந்த பி பை 2 சி பை 2 இதை எப்படி எழுதலாம்? ஆக்சுவலாக 180 டிகிரி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி. அப்போ இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே டிவைட் பை 2 போட்டோம்னா என்ன வரும்? 90 டிகிரி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ பை 2 ப்ளஸ் ஆங்கிள் பி பை 2 ப்ளஸ் ஆங்கிள் சி பை 2. ஆங்கிள் பி பை 2 ப்ளஸ் ஆங்கிள் சி பை 2க்கு என்ன வேல்யூ? 90 மைனஸ் ஏ பை 2. அப்போ அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 90 ஈக்குவல் டு 90 மைனஸ் ஏ பை 2 ப்ளஸ் டி. அப்போது 90 கேன்சல் ஆகும். டி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ பை 2. இப்படி தான் இந்த வேல்யூ வந்துச்சு. எப்படின்னா இந்த பிடிங்கிறது இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் பி, அதே மாதிரி சிடிங்கிறது எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் சி. அப்போ அது ரெண்டும் கனெக்ட் ஆகிற லைன் வந்து எப்பயுமே ஆங்கிள் ஏக்கு ஆஃபாக இருக்கும். சப்போஸ் இது வந்து 70 டிகிரியாக இருந்துச்சுன்னா இது 35 டிகிரி அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டீவர்ட்ஸ் தியரம். ரொம்ப முக்கியமான தியரம் இது. இது ஆக்சுவலாக ஆங்கிள் பைசெக்டர் அது கூட வரதில்லை, இது ஒரு காமனானது, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ட்ரையாங்கிள் ஏபிசி, இங்கே ஏடி வந்து என்ன வேணால் இருக்கலாம், அதாவது ஆங்கிள் பைசெக்டராகவும் இருக்கலாம், ஆல்டிடியூடாக இருக்கலாம், அடுத்து நார்மல் பைசெக்டராக கூட இருக்கலாம், பைசெக்டர், பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், இந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம். இதில் எதுவாக இருந்தாலும் இந்த ஃபார்முலா வந்து அப்ளிகபிள் ஆகும். சப்போஸ் இங்கே பாருங்களேன், இது வந்து இந்த லென்த்து வந்து ஏ, இது பி, இந்த லென்த்து வந்து ஸ்மால் சி. இப்படி இருந்துச்சுன்னா பிடி வந்து எம்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம், இதை வந்து என்னன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும்? நான் இந்த இடத்துல சி ஸ்கொயர்ட் என் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் எம் ஈக்குவல் டு இந்த ஏடிங்கிற இதை வந்து நம்ம டின்னு எடுத்துப்போம். டி எம்என்ஏ ப்ளஸ் டி ஸ்கொயர்ட் ஏ. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எம்ஏஎன் மேனு, டிஏடி டேடு, இது ரெண்டும் ஒன்று தானே. எம் இன்ட்டு ஏ இன்ட்டு என்னாலும் எம்என்ஏனாலும் டி ஸ்கொயர்ட் ஏனாலும் டி இன்ட்டு ஏ இன்ட்டு டினாலும் ஒன்று தானே. மேன் ப்ளஸ் டேடு இப்படி வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பி ஸ்கொயர்ட் எம் ப்ளஸ் சி ஸ்கொயர்ட் என் ஈக்குவல் டு மேன் ப்ளஸ் டேட் அப்படின்ட்டு இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கலாம். இதை நான் வந்து எப்படி இது டிரைவ் ஆச்சு அப்படிங்கிறத டிரைவ் பண்ணி காமிக்கிறேன், எப்படி வந்துச்சுங்கிறத டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னன்னா இது ஆங்கிள் வந்து தீட்டான்னு வச்சுப்போம், இதை 180 மைனஸ் தீட்டா. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து 180, தீட்டா வந்துச்சுன்னா இது 180 மைனஸ் தீட்டாவாக இருக்குமா. ஃபஸ்ட்டு காஸ் தீட்டா கொசைன் ரூல் யூஸ் பண்ணுவோம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டி ஸ்கொயர்ட் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2md. அதே மாதிரி cos 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு டி ஸ்கொயர்ட் ப்ளஸ் என் ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் டிவைடட் பை 2dn. ஓகே, இந்த இடத்துல cos 180 மைனஸ் தீட்டாங்கிறது என்னது? செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் காசோட வேல்யூ நெகட்டிவில் இருக்கும், சைன் அண்டு கொசிகண்ட் மட்டும்தான் பாசிட்டிவில் இருக்கும். இது எல்லாமே ட்ரிக்னாமெட்ரிக்காக நம்ம பார்த்துட்டோம். ஸோ cos 180 மைனஸ் தீட்டாவை cos 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. மைனஸ் காஸ் தீட்டாவா? இந்த காஸ் தீட்டாக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது என்ன வரும்? மைனஸ் எம் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2md ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2dn. இந்த டி 2 கேன்சல் ஆயிருமா? இந்த எம்மும் என்னும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்லைடில் போடுறேன். மைனஸ் எம் ஸ்கொயர்ட் என் மைனஸ் டி ஸ்கொயர்ட் என் ப்ளஸ் சி ஸ்கொயர்ட் என் ஈக்குவல் டு
எம்ஐ இந்த சைடு மல்டிப்ளை பண்ணோம்னா டி ஸ்கொயர்டு எம் ப்ளஸ் mn ஸ்கொயர் மைனஸ் mb ஸ்கொயர் mn ஸ்கொயர் மைனஸ் mb ஸ்கொயர். ஓகே, இந்த இடத்துல இந்த mb ஸ்கொயர்டு அந்த சைடு கொண்டு போங்க. ஸோ பி ஸ்கொயர்டு எம்னு வருமா, ஆல்ரெடி சி ஸ்கொயர்டு என்னன்னு இருக்குது, அது இங்கே வச்சுக்கலாம். மீதி எல்லாமே இது எல்லாமே இந்த சைடு ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு போனால் எம் ஸ்கொயர்டு என்னு, இங்கே ஆல்ரெடி mn ஸ்கொயர்டு இருக்குது. அடுத்து டி ஸ்கொயர்டு என் மைனஸ் டி ஸ்கொயர்டு என் இந்த சைடு வந்துச்சுன்னா டி ஸ்கொயர்டு என் ப்ளஸ் டி ஸ்கொயர்டு ஆகுது டி ஸ்கொயர்டு எம், ஆல்ரெடி இங்கே டி ஸ்கொயர்டு எம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எம் என்ன இந்த இடத்துல காமனாக எடுத்தா எம் என்ன காமனாக எடுத்தா எம் ப்ளஸ் என், அதே மாதிரி டி ஸ்கொயர்டை காமனாக எடுத்தா எம் ப்ளஸ் என். இந்த எம் ப்ளஸ் என்னுக்கு பதிலாக ஏன்னு எழுதலாமா, ஏன்னா எம் ப்ளஸ் என்னு தான் இந்த இடத்துல ஏ. ஓகே, எம்மையும் என்னையும் ஆட் பண்ணால் ஏ வரும். அப்போது ஏவை நம்ம காமனாக எடுக்கலாமா, காமனாக எடுக்க தேவையில்ல, அதே mna ப்ளஸ் டி ஸ்கொயர்ட் ஏ, இந்த ஃபார்முலா வந்து ப்ரூவ் ஆயிடுச்சா. ஓகே, இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே சப்போஸ் இப்போ இந்த ஃபார்முலா வச்சு ஒரு சில ரிசல்ட்ஸ் பார்ப்போம். சப்போஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளாக இருக்குது, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னா ஏபிசி, இந்த இடத்துல வந்து நம்ம ஏடி வந்துச்சா, ஏடி இது இந்த வேல்யூ சி, இந்த வேல்யூ வந்து பி, இது ஏ, எம் என். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும், அதாவது பி ஈக்குவல் டு சின்னு வரும். பி ஈக்குவல் டு சின்னா சிக்கு பதிலாக பின்னே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், பி ஸ்கொயர்டு எம் ப்ளஸ் என்னன்னு வருமா. இந்த சி ஸ்கொயர்டும் பி ஸ்கொயர்டு ஆயிரும், பி ஸ்கொயர்டை காமனாக எடுத்தோம்னா எம் ப்ளஸ் என். அடுத்து இந்த இடத்துல எம்என் ஏவை நாம் காமனாக எடுத்தோம்னா ஓகே, இப்போ mn எப்படி எழுதலாம், ஏன்னு எழுதலாமா, இந்த ஏவு கேன்சல் ஆகுமா. ஸோ பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு mn ப்ளஸ் டி ஸ்கொயர்டு, இல்லாட்டி டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் mn. நம்ம நடுவில் இருக்கிறத கேட்டாங்கன்னா இப்படி கூட ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ஆங்கிள் பைசெக்டரோ இல்லை வந்து ஆல்டிடியூடோ ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னா இந்த வேல்யூ போட்டு இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று, இப்போ அதே ஃபார்முலா இந்த நம்ம ஸ்டீவர்ட்ஸ் தியரம் பார்த்தோம்ல, அதே ஃபார்முலாவில் சப்போஸ் இன்டர்னல் நம்ம இந்த வேல்யூ கொண்டு வரலாம். ஏடிங்கிறது சப்போஸ் இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டராக இருந்தால் என்ன பண்ணுறது, இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர்னா என்ன வரும். இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர்னா நம்ம வந்து இங்கே சி பை பி ஈக்குவல் டு எம் பை என்னன்னு எழுதலாமா. இப்போ சிஎன் ஈக்குவல் டு பிஎம். இதில் இப்போ அந்த ஃபார்முலா என்னது, ஸ்டீவர்ட்ஸ் தியரம் என்னது, பி ஸ்கொயர்டு எம் ப்ளஸ் சி ஸ்கொயர்டு என் ஈக்குவல் டு mna ப்ளஸ் டி ஸ்கொயர்டு ஏ. இதில் சிஎனுக்கு பதிலாக பிஎம் பதிலாக சிஎன், பிஎம் இந்த இடத்துல இருக்கா, அதில் சிஎன்னை சப்ஸ்டியூட் பண்ணால் பி ஒரு பி இருக்கும், பிசிஎன்னு ப்ளஸ் சிஎன்னுக்கு பதிலாக பிஎம்ஐ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதே பிசிஎம்னு இருக்கும், ஈக்குவல் டு mn இருக்கா, mnக்கு அப்படி எழுதுவோம் mna ப்ளஸ் டி ஸ்கொயர்டு ஏ. இப்போது நம்ம பிசியை காமனாக எடுத்துக்கிட்டால் எம் ப்ளஸ் என்ன ஏன்னு எழுதலாமா. இப்போ இந்த ஏ ஈக்குவல் டு இங்கே ஏவை காமனாக எடுத்தோம்னா mn ப்ளஸ் டி ஸ்கொயர், இங்கே ஏ. ஸோ பிசி மைனஸ் mn ஈக்குவல் டு டி ஸ்கொயர். இப்போ டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பிசி மைனஸ் mn. ஓகே, இது ஒரு ஃபார்முலா. சப்போஸ் ஏடி வந்து இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டராக இருந்தால் இதுதான் மாடிஃபைடு ஸ்டீவர்ட்ஸ் தியரம். இப்போ இன்சென்டர் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ சர்க்கம் சென்டரை நாம் எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஓன்னு டினோட் பண்ணுவோம். சர்க்கம் சென்டரை ஓன்னு டினோட் பண்ணுவோம். எப்படி சர்க்கம் சென்டர் வந்து ஃபார்ம் ஆகும்னா, ஒரு ட்ரையாங்கிளில் இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ்னா ஒரு பைசெக்டர் வந்து அந்த அந்த சைடை வந்து 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்கணும். அதே மாதிரி அந்த லைன் ஃபார்ம் ஆகிற அந்த இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கணும், 90 டிகிரியில் இருக்கணும். எப்படின்னா, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசி, இப்படி ஒரு கரெக்டாக இதுதானே மிட்டு, இதை டின்னு வச்சுப்போம். இதுதான் மிட்டு, ஏசியோட மிட்டு இதுதான், டிஇன்னு வச்சுப்போம். ஏபியோட மிட்டு இதுதான், இதை எஃப்னு வச்சுப்போம். ஓகே, இப்போது
கரெக்டாக 90 டிகிரியில் ஒரு லைன், இப்படி ஒரு லைன் வருது. அது வந்து ஏல டச் ஆகணும்ட்டு இல்லை, அது மேபி இப்படி சைடில் கூட போடலாம். இது வந்து 90 டிகிரியில் இருக்கணும். அடுத்து ஈல வர லைனு, இது 90 டிகிரியில் வரணும். அடுத்து எஃப்ல வர லைனு, இது 90 டிகிரியில் வரணும். இது மூணும் ஜாயின் ஆகிற பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் சர்க்கம் சென்டர். இந்த சர்க்கம் சென்டருங்கிறது இந்த ட்ரையாங்கிளில் சுற்றி ஒரு சர்க்கிள் போடுறோம் அப்படின்னா அதோட சென்டர் தான், அதோட சென்டர் பாயிண்ட் தான் சர்க்கம் சென்டர். இந்த சென்டர் பாயிண்ட் ஓலிருந்து ஓசி இப்படி ஜாயின் பண்ணுறோம், அந்தந்த வெர்டெக்ஸ் கூட நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓஏ ஓபி ஓசி இதெல்லாம் என்னவா இருக்கும்னா சர்க்கம் ரேடியஸாக இருக்கும். சர்க்கம் சென்டர், சர்க்கம் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து சர்க்கம் ரேடியஸ். கேபிட்டல் ஆர்ல நம்ம இதை டினோட் பண்ணுறோம். இன் ரேடியஸை எப்படி டினோட் பண்ணோம், ஸ்மால் ஆர்ல டினோட் பண்ணோம், இந்த இடத்துல கேபிட்டல் ஆர்னு டினோட் பண்ணுறோம். இந்த சர்க்கம் சென்டர் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ட்ரையாங்கிளோட இன்சைடாக இருக்கும், உள்ளே இருக்கும். ஏன்னா இப்படி நாம் கரெக்டாக நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸை நாம் வந்து கொண்டு வரோம்னா அது மூணு இன்டர்செக்ட் ஆகிற இடம் வந்து சர்க்கம் சென்டர்னு சொன்னோம். ஸோ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ட்ரையாங்கிளுக்கு உள்ளதான், இன்சைட் த ட்ரையாங்கிள் தான் வரும். இதுவே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, இதில் எங்கே வரும்னா கரெக்டாக இந்த ஏசி இருக்குதுல்ல, இந்த ஹைபாட்டன்யூஸ் சைடு ஏசி, அந்த ஏசியோட மிடில் வரணும். இதுதான் ஓ. இது எப்படின்னா நாம் பார்த்தோம்ல ஒரு சைடோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், ஸோ மூணு ஜாயின் ஆகிற பாயிண்ட் இது தானே, ஸோ இதுதான் சர்க்கம் சென்டர். அடுத்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு, ஏபிசி. அதே மாதிரி மூணு சைடு அதோட பெர்பெண்டிகுலர் ஆங்கிள் பைசெக்டர், பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். இது மூணு ஜாயின் ஆகிற இடம் வந்து ட்ரையாங்கிளுக்கு அவுட் சைடில் இருக்கு. ஓகே, அப்போ அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு சர்க்கம் சென்டர் அவுட் சைட் த ட்ரையாங்கிள் இருக்கும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஹைபாட்டன்யூஸ் சைடோட மிட் பாயிண்ட்ல இருக்கும், அதே மாதிரி அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இன்சைட் த ட்ரையாங்கிள் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஏசிங்கிறது இருக்குல்ல, எப்பயுமே இந்த ஏசியை வந்து டயாமீட்டராக இருக்கும், சர்க்கம் சர்க்கிளோட டயாமீட்டராக இருக்கும். ஓகே, இந்த ஓஏ ஓசி இது ரெண்டும் வந்து ரேடியஸாக இருக்கும். ஸோ இதையும் கனெக்ட் பண்ணால் அதுவும் ரேடியஸ் தானே. ஸோ ஓஏ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு ஓசி ஈக்குவல் டு ரேடியஸ். ரேடியஸுங்கிறது வந்து என்னது, ஏசி பை 2, அதாவது ஹைபாட்டன்யூஸ் டிவைடட் பை 2. இந்த ஓபிங்கிறது ஆங்கிள், இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், அது கரெக்டாக வந்து h/2ன்னு ஃபார்ம் ஆகுது. ஓகே, நடுவில் இருக்க ஓ தான் சர்க்கம் சென்டர். இப்போ இந்த ஆங்கிள் ஏவா இருக்கா, இது ஆங்கிள் ஏ. இந்த பிஓசி இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்னா 2ஏவா இருக்கும். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும்னா, என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்படி ஒரு டயாமீட்டர் இருக்கு ஆங்கிள், இதை பிசி, இதை டயாமீட்டர்னு வச்சுக்குவோம், இதுதான் ஓ. இப்படி நாம ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம், இது 90 டிகிரின்னு வரும். இது ஏன் 90 டிகிரினா, இப்போ இந்த ஓசிங்கிறது ரேடியஸ், சர்க்கம் ரேடியஸ், இந்த ஓபிங்கிறதும் சர்க்கம் ரேடியஸ், இதை ஏன்னு வச்சுப்போம், இந்த ஓஏங்கிறதும் சர்க்கம் ரேடியஸ். இப்போ இந்த இடத்துல இந்த லைனும் ஈக்குவலா, ஓஏ ஈக்குவல் டு ஓபி. அப்போ இந்த ஏஓபிங்கிற ட்ரையாங்கிள் வந்து, ஏஓபிங்கிற இந்த சின்ன ட்ரையாங்கிள் வந்து என்னவா இருக்கு, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளா இருக்கு. ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளா இருந்தா அந்த சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இந்த டீட்டான்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஏஓசி இந்த ஆங்கிள் எப்படி இருக்கு, இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு, அதுவும் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளா தானே இருக்கு, ஓஏ ஈக்குவல் டு ஓசி. அப்போ இதை வந்து எக்ஸ் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டா எப்பயுமே ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் டு 180 டிகிரியா அப்படின்னா டீட்டா, இந்த இடத்துல டீட்டா
இந்த இடத்துல எக்ஸு, இங்கே தீட்டா ப்ளஸ் எக்ஸு. அப்போது தீட்டா எக்ஸு தீட்டா ப்ளஸ் எக்ஸ்னா 2 இன்டூ தீட்டா ப்ளஸ் எக்ஸு. இப்போ தீட்டா ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரியா? இதனால தான் இந்த எப்பயுமே ஒரு சர்க்கிளில் டயாமீட்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் ஆல்வேஸ் 90 டிகிரி. அது எதனால் சொல்கிறோன்னா இதனால தான் சொல்கிறோம். ஓகே, ஆல்வேஸ் 90 டிகிரி. இந்த பிஏசி ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, இப்படி 90 டிகிரி. இதனால தான் இதை தான் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அதனால தான் நம்ம இங்கே பாருங்க, இங்கே வந்து இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சர்க்கம்சென்டர் எங்கே ஃபார்ம் ஆகுது? ஹைபாட்டன்யூஸில் மிட் பாயிண்டில் ஃபார்ம் ஆகுது. இந்த ட்ரையாங்கிளில் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, இதில் இது வந்து ரேடியஸ் ஆர், இது ரேடியஸ் ஆர். இங்கே நாம் இப்படி ஃபார்ம் பண்ணோம்னா இதுவும் ரேடியஸ் ஆராக தான் இருக்கும். இதில் இந்த 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 இதுவும் ஈக்குவல் லென்த் வருதா? இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் லென்த் வருது. அப்போது இதுவும் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் தான். இதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அதே மாதிரி இதுவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது இதை ஒய்ன்னு வச்சுப்போம், இதையும் ஒய்ன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போது இந்த இடத்துல இதை நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஏபிசி இதோட ஆங்கிள்ஸ், இது எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது எக்ஸ், இது ஒய். இந்த இடத்துல நம்மளுக்கு இதுதானே வேணும். இப்போது இந்த ஆங்கிள் என்ன? இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்னா, ஏன்னா இது வந்து டின்னு வச்சுப்போம், இது டின்னு வச்சுப்போம். ஏபிசிடி 4 சைட்ஸ் இருக்கா? 1 2 3, இது 4. ஓகே, 4 சைட்ஸ் இருக்குது. ஏபி பிசி சிடி பிடி 4 சைட்ஸ் இருக்குது. 4 சைட்ஸ் இருந்தாலே அது வந்து ஒரு பாலிகான் ஆயிடுது. 3 சைட்ஸ் அண்ட் அதுக்கு மேலே இருந்தாலே பாலிகான். பாலிகானோட ஆங்கிள்ஸ், சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n-2 × 180 டிகிரி, 4 - 2 × 180 டிகிரினா 360 டிகிரி. 4 சைட்ஸ் இருந்துச்சுனாலே அதோட டோட்டல் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 360 டிகிரி வரணும். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இந்த ஆங்கிள் பிடிசி ஈக்குவல் டு 360 டிகிரியா? அப்போது பிடிசி ஈக்குவல் டு 360 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்படி வரும். இப்போது இந்த ஆங்கிள் வந்து 360 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யாக இருக்கும். ஏன்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 360 டிகிரி வரணும். 360 டிகிரி மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தானே 360 வருது. இது ரெண்டும் கேன்சல் ஆகி 316 வரணும். ஏன்னா இது ஒரு ஃபுல் ரொட்டேஷன். இந்த டிங்கிற பாயிண்ட்ல இந்த ஆங்கிள் வந்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன், கம்ப்ளீட் ஆங்கிள் வரும் 360 டிகிரி. ஸோ அப்போ இதனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஆங்கிள் ஏ, இந்த இடத்துல 2a அப்படி சொல்கிறோம். அப்படியே டபுளாக இருக்கும். இங்கே இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தாலும் அப்படி தானே இருக்குது. இங்கே வந்து 90 டிகிரின்னு இருக்கா, இங்கே வந்து 90 டிகிரின்னு இருக்கா. இந்த இடத்துல அப்படியே டபுளாக தானே இருக்குது. இது என்ன? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் என்னது? 180 டிகிரி. இங்கே 90 டிகிரி இருந்தால் ஆங்கிள் ஏங்கிறது இங்கே 2a இருக்குது. அதே தான் இங்கேயும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வந்திருக்கு, இங்கே 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வந்திருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் போகலாம். இப்போ ரேடியஸ் ஆஃப், அதாவது சர்க்கம் ரேடியஸ் பார்த்தோமா? சர்க்கம் ரேடியஸ் ஆர் இதோட ஃபார்முலா என்னன்னா ஏபிசி டிவைடட் பை 4 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகே, இதை வந்து எப்படி நாம் கொண்டு வரது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இப்போது அதே மாதிரி ட்ரையாங்கிள், அதை சுற்றி சர்க்கிள். இப்போ இந்த இடத்துல இது ஏபிசி, நடுவில் பாயிண்ட் வந்து ஓ. இப்படி நாம் இப்படி பிரியும்னு சொன்னோம். இந்த ஆங்கிள் ஏவாக இருந்தால் இது 2a இருக்கும். இது 2a இருந்தால் ரெண்டு சைடு ரேடியஸ் ஒரே ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதை நம்ம கரெக்டாக நடுவில் நம்ம இப்படி பிரித்தோம்னா இந்த 2aங்கிறது ஈக்குவலாக பிரியும். ஆங்கிள் ஏ இப்படி ஈக்குவலாக பிரியும். இப்படி பிரிஞ்சதுன்னா இதை ரேடியஸ் ஆர், இது பி, இது சி இப்படி எழுதலாமா? அப்போது இதை வந்து டீன்னு எடுத்துக்குவோம். இந்த பிசிங்கிறத பிசிஏ, அதே மாதிரி இந்த ஏசிங்கிறத வந்து பி, ஏபிங்கிறது சி. இந்த லென்த் 3 லென்த் இருக்குது. அப்போது இங்கேருந்து சென்டரில் ஒரு லைன் இப்படி வருது அப்படின்னா இந்த ஏங்கிறத a/2 a/2ன்னு பிரிக்கும்.
லென்த்து. அப்போது sin A ஈக்குவல் டு ஆப்போசிட் இந்த இடத்துல என்ன a/2, ஹைபாட்டன்யூஸ் இந்த இடத்துல என்ன r. அப்போது a/2r ஈக்குவல் டு sin A. சர்க்கம்ரேடியஸ் r இஸ் ஈக்குவல் டு a/2 sin A. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னென்னு எழுதலாம்னா, இப்போது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இந்த கான்செப்ட். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ABC இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் A, இது B, இது C. லென்ஸ் பார்த்துட்டோம். இதை தீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு ஃபார்முலா என்ன, ½ × B × C sin θ. இதுதான் நம்ம முன்னாடி கிளாஸஸில் பார்த்துருக்கோம். நம்ம இப்போ ½ × BC sin θ இப்படின்னா இந்த இடத்துல ஏரியாவில் இந்த sin θ ஈக்குவல் டு sin A, ½ × BC sin A. ஓகே, இந்த இடத்துல sin Aக்கு பதிலாக என்ன எழுதலாம், a/2rன்னு எழுதலாம். 1/2 BC × a/2r. இப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த சைடு இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா r ஈக்குவல் டு ABC/4 × ஏரியா. இந்த ஃபார்முலா வந்துருச்சா? ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் circumcenter and incenter of a triangle. distance அதை dன்னு வச்சுப்போம். dன்னு வச்சுக்கிட்டா √r² - 2rr. இந்த rங்கிறது சர்க்கம்ரேடியஸ், ஸ்மால் rங்கிறது இது இன்ரேடியஸ். ஓகே, கேபிட்டல் R வந்து சர்க்கம்ரேடியஸ், ஸ்மால் r இன்ரேடியஸ். ஓகே, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிற டெரிவேஷன் பார்ப்போம். சப்போஸ் டெரிவேஷன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது O, சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள், சர்க்கம் சென்டர். இந்த இடத்துல இது I, இது இன்சென்டர். இன்சென்டர் வந்து இன்சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட். அதாவது இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளார ஒரு சர்க்கிள் போட்டு அதோட சென்டராக இருந்துச்சுன்னா அதுதான் இன்சென்டர். இப்போது இது ABC, இந்த AI இதை இப்படி ஜாயின் பண்ணுறோம். இது வந்து டின்னு வச்சுப்போம். AI அதாவது இன்சென்டரில் இந்த ADங்கிறது பாஸ் ஆகி வருது. அப்போது இந்த ஆங்கிள் ஏவை ஈக்குவலாக பிரிக்கும், a/2 a/2. அதே மாதிரி இப்படி இந்த பியோட கனெக்ட் ஆச்சுன்னா ஆங்கிள் B/2 ஆங்கிள் B/2. இப்போது இந்த ஓவும் ஐயும் இது ரெண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் D. ஓகே, PIOQ இப்படி வச்சுக்கலாம். அடுத்து இதை ஜாயின் பண்ணிப்போம். ஓகே, இது DE வச்சுப்போம். ஆக்சுவலாக இந்த இடத்துல DEங்கிறது டயாமீட்டர் 2rன்னு வச்சுப்போம். எப்பயுமே டயாமீட்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸில் ஆங்கிள் மேக் பண்ணால் அது 90 டிகிரி தானே வரும். இப்போ தானே பார்த்தோம். அப்போது இந்த இடத்துல இந்த DE வந்து எங்கே கன்வர்ஜ் ஆகி வருதுன்னா இங்கே பியோட கன்வர்ஜ் ஆகி வருதுன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த ஆங்கிள் 90. ஓகே, அதாவது ஆங்கிள் EBD 90 டிகிரி. இந்த ஐலிருந்து இப்படி ஒரு பெர்பெண்டிகுலர் வரைகிறோம். பெர்பெண்டிகுலராக ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஐயை வந்து சென்டராக வச்சுட்டு ஒரு சர்க்கிள் போட்டோம்னா அந்த சர்க்கிளோட எட்ஜஸில் அந்த லைனில் அந்த ட்ரையாங்கிளும் சர்க்கிளும் ஜாயின் ஆகிற இடத்துல நம்ம இன்சென்டர்லேருந்து ஒரு லைனை பாஸ் பண்ணோம்னா அது வந்து 90 டிகிரியாக ஃபார்ம் ஆகும். அந்த இதுதான் இந்த இடத்துல. இந்த வந்து எஃப்னு வச்சுப்போம். இந்த ஐஎஃப் வந்து இன் ரேடியஸாக இருக்கும். IF is equal to R. இப்போ நம்ம கால்குலேஷனுக்கு வந்துடலாம். டெரிவேஷனுக்கு பார்ப்போம். இந்த CD ஆர்க்கு வந்து ஏவோட ஜாயின் பண்ணுற இந்த சப்டன் பண்ணுற ஆங்கிள் என்னது, a/2. இந்த CD ஆர்க்கு
இப்படி வந்து ஜாயின் பண்ணுற ஏவோட ஜாயின் பண்ணுற ஆங்கிள் வந்து அதாவது ஆங்கிள் A/2. அதே சிடி வந்து எந்த சர்க்கம்ஃபரன்ஸில் எந்த ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணாலும் அதே ஆங்கிள் தான் வரும், A/2 தான் வரும். இந்த சிடி வந்து பியோட ஆங்கிள் மேக் பண்ணுறது அதுவும் A/2 தான். ஓகே, அதாவது ஒரு ஆர்க்கோ இல்லை கார்டோ இருக்கு, அது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்ல மேக் பண்ற ஆங்கிள் எந்த சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்டா இருந்தாலும் சேமா தான் இருக்கும். ஏவோட மேக் பண்ற ஆங்கிள் வந்து ஆங்கிள் A/2, அதே மாதிரி பியோட ஆங்கிள் மேக் பண்றது ஆங்கிள் A/2. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ஏஐ இன்டு ஐடி ஈக்குவல் டு பிஐ இன்டு ஐக்யூ. இது எப்படி வந்துச்சுன்னா, இப்படி ஒரு இதை ஒரு சர்க்கிளாக வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு, 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இப்படி கட் ஆகி போகுது, இன்டர்செக்ட் ஆகிட்டு போகுதுன்னா இந்த லைன் இது ஏ, இது பி, இது ஓன்னு வச்சுக்கலாம், இது சி, டி. இப்படி இருந்துச்சுன்னா ஏஓ இன்ட்டு ஓபி ஈக்குவல் டு சிஓ இன்ட்டு ஓடி. இது எதனால? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ அப்போ இது 2 ஈக்குவல். இப்படி நாம் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு இப்படி ஒரு லைன் போட்டோம்னா இந்த ஆங்கிள் இது ஆல்ஃபாவாக இருந்தால் இதுவும் ஆல்ஃபாவாக இருக்கும், இது பீட்டாவாக இருந்தால் இதுவும் பீட்டாவாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸு. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்க்கும் போது ஓஏ பை ஓபி ஈக்குவல் டு ஓசி பை ஓடி அந்த மாதிரி வரும். அப்போ அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதினோம்னா இந்த மாதிரி வரும். இதுதான் இந்த சைடு நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, அப்போ இந்த ஏஐ இன்ட்டு ஐடி ஈக்குவல் டு பிஐ இன்ட்டு ஐக்யூ. இந்த பிஐக்கு பதிலாக என்ன போடலாம்? ஆக்சுவலாக பிஓ வந்து என்னது? பிஓ வந்தது, பிஓங்கிறது வந்து ஆர். ஓகே, அப்போ பிஐ என்னவா இருக்கும்? ஆர் மைனஸ் டியா இருக்கும். அதே மாதிரி கியூஓ வந்து ஆர். இப்போ கியூஐ என்னவா இருக்கும்? ஆர் பிளஸ் டியா இருக்கும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆர் மைனஸ் டி இன்ட்டு ஆர் பிளஸ் டி, ஆர் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்னு வரும். இப்போ ஏஐ இன்ட்டு ஐடி இதை நம்ம எப்படி எழுதலாம்? அடுத்து 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கணும். ஏஎஃப்ஐ அதுவும் பி, சாரி இதுவும் ஆங்கிள் வந்து A/2 தான். இந்த ஆங்கிள் வந்து A/2 தான். எப்படி? இந்த பிடிங்கிற கார்டு வந்து ஏவோட ஆங்கிள் A/2 மேக் பண்ணுது சர்க்கம்ஃபரன்ஸில், அதே ஈல அதே A/2 தானே மேக் பண்ணும். அப்போது இந்த இடத்துல வந்து இது ஆங்கிள் BD இது வந்து என்னவாக இருக்கும்? இது 90 மைனஸ் ஆங்கிள் A/2 இருக்கும். அதே மாதிரி இதுவும் 90 மைனஸ் ஆங்கிள் A/2 இருக்கும். ஓகே, இப்போ இது 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆயிடுச்சா? சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னா அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேணும்? ஏஐயும் ஐடியும் தானே, ஏஐயும் ஐடியும் தான் வேணும். இப்போ இந்த இடத்துல இந்த ஆங்கிள் என்னது? இந்த ஆங்கிள் என்னன்னா ஆங்கிள் ABI. இப்படி இருக்கா? ஐ இருக்கு, இதில் இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி லைன் வந்துட்டுருக்கு. இந்த ஆங்கிள் தான் நம்மளுக்கு இப்போ வேணும். ஓகே, இது வந்து என்னன்னு பார்த்துருக்கோம். இது ஆங்கிள் A/2, இது ஆங்கிள் B/2. அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? ஆங்கிள் A ப்ளஸ் ஆங்கிள் B டிவைட் பை 2வாக இருக்கும். ஓகே, இது நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், ஆங்கிள் A ப்ளஸ் ஆங்கிள் B டிவைட் பை 2. இப்படி பார்த்தா இது வந்து ஆங்கிள் A ப்ளஸ் ஆங்கிள் B டிவைட் பை 2. ஓகே, இப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஆங்கிளும் A ப்ளஸ் B/2 தானே இருக்குது, ஆங்கிள் A ப்ளஸ் B/2 இருக்குது. அப்போது இதுவும் இந்த லென்த்தும் ஈக்குவலாக BD ஈக்குவல் டு ஐடி. அப்போ இது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். BD ஈக்குவல் டு ஐடினா ஐடிக்கு பதிலாக BD போடலாமா? இப்போ இந்த இடத்துல இந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் கான்செப்ட் படி ஏஐ டிவைடட் பை இடி ஈக்குவல் டு நம்மளுக்கு வேறு என்ன கேட்குறாங்க? பிடி எஃப்ஐ டிவைடட் பை பிடி. ஓகே, அப்போது ஏஐக்கு பதிலாக ஏஐ வந்து இந்த இடத்துல ஆர் வரும். ஏஐ பிஐ எல்லாமே ஆர் தான், ஸ்மால் ஆர் டிவைடட் பை இடி. இந்த இடத்துல என்னது? இடி வந்து இது இந்த டயாமீட்டர், இடி வந்து டயாமீட்டர். அப்போது 2Rன்னு போடலாம். ஈக்குவல் டு எஃப்ஐ வந்து சரி, இந்த ஆரை வந்து நம்ம ஏஐனே வச்சுப்போம். எஃப்ஐ இந்த இடத்துல வந்து
எஃப்ஐ அதுவும் ஸ்மால் ஆர் தான். அப்போது பிடி. ஸோ ஏ இன்ட்டு பிடி வந்து 2 ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் அப்படி வரும். அப்போது இது 2 ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர். அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர். இந்த ஃபார்முலா வந்துருச்சா? எக்ஸ் சென்டர் தேர்டு ஒன். இது என்னன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ட்ரையாங்கிளில் இந்த அவுட்டர் சைடில் அவுட்டர் இந்த 2 எட்ஜஸ் இருக்குல்ல, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த அவுட்டர் ஆங்கிள், அதாவது இது பி வந்து உள்ள இன்னர் ஆங்கிள், இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளில் கரெக்டாக ஆங்கிள் பைசெக்டராக வந்து மிட் பாயிண்ட் ரீச் ஆகிற இடம் வந்து சென்டர் பாயிண்ட். இதை ஈன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் சென்டரை ஈன்னு சொல்லலாம், இல்லாட்டி I1ன்னு சொல்லலாம். அப்போது இது ER I1. இந்த ஈங்கிறது தான் எக்ஸ் சென்டர். இந்த எக்ஸ் சென்டர்னு எதுக்காக சொல்கிறோன்னா, இந்த வந்து சென்டர் பாயிண்ட்டாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம்னா இப்படி வரும். இந்த ட்ரையாங்கிள் இருந்து இந்த லைன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அது இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்ட்டாக போகும். ஓகே, இப்போ இந்த ஈலேருந்து இந்த டேஞ்சென்ட் கூட லைன் வரைஞ்சோம்னா இது பெர்பெண்டிகுலர் ஆகுமா? இதுதான் RA, ஏரியா பை செமி பெரிமீட்டர் மைனஸ் ஏ அப்படி வரும். சப்போஸ் RB is equal to area by semi perimeter minus B, RC is equal to area by semi perimeter minus C இப்படி வரும். இது எல்லாமே இந்த RA, RB, RC அது எப்படின்னா இங்கே ABC இருக்கா, இந்த ஏக்கு ஆப்போசிட்டாக வரையும் போது இந்த ஏங்கிறது என்னன்னா இந்த BCயோட லென்த்து தான் A. BC is equal to A, AB is equal to C, அடுத்து AC is equal to B. இது வந்து C, இது வந்து A. ஸோ இந்த ஏக்கு கீழே தானே இந்த சர்க்கிள் போடுறோம் நம்ம. ஸோ அப்போ அதை இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த சிக்கு கீழே இங்கே ஒரு சர்க்கிள் நம்ம போட்டு இங்கே பி கீழே இங்கே இப்படி ஒரு சர்க்கிள் போடுறோம்னா அதோட ரேடியஸ் ஒவ்வொன்றும் இந்த இதுதான் RB, RC அப்படி வரும். ஓகே, இதுக்கும் ப்ரூஃப் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் நான். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த வேல்யூ இருக்குல்ல, BEC ஆங்கிள் BEC இதோட வேல்யூ என்னன்னா 90 மைனஸ் ஆங்கிள் A டிவைடட் பை 2. இது எப்படி வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த இடத்துல இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த ஆங்கிள் வந்து என்ன 90 மைனஸ் B பை 2 இருக்குமா? இது 90 மைனஸ் C பை 2 இருக்குமா? எப்படி வந்துச்சு? ஏன்னா இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் B வந்து என்ன 180 மைனஸ் B. இது ஆங்கிள் பைசெக்டராக பிரிக்குதா? அப்போ இது டிவைடட் பை 2 என்ன 90 மைனஸ் B பை 2, இது 90 மைனஸ் C பை 2. அப்போ இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? B by 2 plus C by 2 இப்படி தானே வரும். ஏன்னா அப்போ தான் இது மூணையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வரணும். இப்போ B by 2 plus C by 2 equal to angle B by 2 plus C by 2 plus A by 2 equal to 90 டிகிரி வருமா? எப்படி? angle A plus angle B plus angle C equal to 180 டிகிரி. அப்போ அதோட ஹாஃப் எல்லாமே 90 டிகிரியாக தானே இருக்கணும். இந்த A by 2 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் A by 2 ஆகுமா? அப்போது angle B plus C is equal to 90 மைனஸ் A by 2 வருமா? அப்போ அந்த வேல்யூ வந்துருச்சா? angle BEC is equal to 90 minus A by 2. அடுத்து இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இப்படி ட்ரையாங்கிள் இருக்கு, ABC இந்த லென்த் A, இதை நாம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை டச் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் வருது. சர்க்கிள் இப்படி வருது. ஸோ சென்டர் பாயிண்ட் வந்து E. இதை தான் நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம். இது வந்து RAன்னு வச்சுப்போம். இது RA, இதெல்லாம் RA. சென்டர்ல இருந்து நம்ம இந்த டேன்ஜென்ட்டுக்கு லைன் போடுறதுனால இது பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. இப்போ இது ஈன்னு வச்சுக்கலாமா? இதை வந்து நடுவில் டின்னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட்டை டின்னு வச்சுப்போம். இப்போ இது இந்த ரெண்டு சைடையும் வந்து FGன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ DCEF இது வந்து என்னவா இருக்கு? ஒரு குவாட்ரிலேட்டரலாக இருக்கா? குவாட்ரிலேட்டரில் 2 ஆங்கிள் வந்து 90 டிகிரி ஆயிடுச்சு. மீதி 2 ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஆங்கிள் என்னது? இந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரியும், இது Cனா இது 180 மைனஸ் C. இது 180 மைனஸ் Cனா இது கண்டிப்பாக இது Cயா இருக்குமா? எப்படி? 90 ப்ளஸ் 90 ப்ளஸ் 180 மைனஸ் C ப்ளஸ் இந்த ஆங்கிள் C ஈக்குவல் டு போட்டால் தானே 360 டிகிரி வருது. அப்போது இந்த ஆங்கிள் Cயா தானே இருக்கணும்.
அதே மாதிரி அந்த கான்செப்ட் படி பார்த்தா இந்த ஆங்கிள் பியா இருக்கணும். இந்த ஏலேருந்து டிசி இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோம்னா இந்த ட்ரையாங்கிள் ஏபிஇ வருதா? அதே மாதிரி அடிஷன் ட்ரையாங்கிள் ஏசிஇ மைனஸ் ட்ரையாங்கிள் பிசிஇ. இதை போட்டோம்னா என்ன வரும்? ட்ரையாங்கிள் ஏபிசி வருமா? இதை யோசிச்சு பாருங்க. இந்த 3 ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் ஆட் பண்ணிட்டு மைனஸ் பிசிஇ போட்டோம்னா ட்ரையாங்கிள் ஏபிசி வருமா? ட்ரையாங்கிள் ஏபிஇ அடுத்து ட்ரையாங்கிள் ஏசிஇ, அதில் இந்த ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணோம்னா ட்ரையாங்கிள் ஏபிசி வந்துருச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிஇயோட ஏரியா என்னது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிஇயோட ஏரியா, ஏன்னா சிக்கு ஆப்போசிட்ல இங்கே சி இங்கே பி, ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்சா. இங்கே பேஸ் வந்து சி, ஹெச் வந்து என்னது இந்த இடத்துல? ஹெச் பெர்பெண்டிகுலர் தானே, பெர்பெண்டிகுலர் இந்த இடத்துல என்னது? ஆர்ஏ. அதே மாதிரி அடிஷன் ஹாஃப் இன்ட்டு பேஸ் இந்த இடத்துல என்ன? பி இன்ட்டு பெர்பெண்டிகுலர் ஆர்ஏ மைனஸ் இந்த பிசிஇ ட்ரையாங்கிளோட ஏரியா ஹாஃப் இன்ட்டு பேஸ் இந்த இடத்துல ஏ இன்ட்டு ஆர்ஏ. இப்போ இது மூணையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஹாஃப் இன்ட்டு ஆர்ஏவை காமனாக எடுத்துக்கிட்டோம்னா பி பிளஸ் சி மைனஸ் ஏன்னு எழுதலாமா? பி பிளஸ் சி மைனஸ் ஏன்னு எழுதலாம். இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியா? அப்போது ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைடட் பை பி பிளஸ் சி மைனஸ் ஏ. இப்படி எழுதலாமா? இந்த 2வை இப்படி கீழே கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த வேல்யூவை எப்படி எழுதலாம்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? செமி பெரிமீட்டரா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2, ஏ பிளஸ் சி பி பிளஸ் சி பை 2 அப்படி வருதா? அதே மாதிரி எஸ் மைனஸ் ஏன்னா என்ன வரும்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி மைனஸ் 2a டிவைடட் பை 2ன்னு வருமா? அப்போ பி பிளஸ் சி மைனஸ் ஏ டிவைடட் பை 2 இந்த வேல்யூ வந்துருச்சா? அப்போ இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆர்ஏ ஈக்குவல் டு ஏரியா டிவைடட் பை எஸ் மைனஸ் ஏ. அதே மாதிரி தான் மீதி இருக்கிறது ஆர்பி இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு ஆர்பி இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு எஸ் மைனஸ் பி, ஆர்சி இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு எஸ் மைனஸ் சி. மேலே வந்து எஸ் மைனஸ் பி, இது எஸ் மைனஸ் சி. ஓகே, இப்படி தான் இந்த ஃபார்முலாஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து சென்ட்ராய்டு. 3 சென்டர்ஸ் பார்த்துருக்கோம். இன் சென்டர், சர்க்கம் சென்டர், அடுத்து எக்ஸ் சென்டர். இது ஒரு சென்டர் தான் சென்ட்ராய்டு. இது எதோட சென்டர்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 மீடியன்ஸ், அதுதான் சென்ட்ராய்டு. ஓகே, மீடியன்ஸ்னா என்ன? ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குதுன்னா இதை வந்து ஒரு இந்த பேஸ் லென்த் இருக்குல்ல பிசியை 2 ஈக்குவலாக பிரிக்கிறது தான் மீடியன். மீடியன் இந்த இடத்துல என்னது? ஏடி வந்து பிசியை 2 ஈக்குவலாக பிரிக்குது. பிடி ஈக்குவல் டு டிசி. அதே மாதிரி பிஇ வந்து ஏஇயும் ஏசியை ஏஇ ஈக்குவல் டு இசின்னு பிரிக்குது. அடுத்து சிஎஃப், இது மிட் பாயிண்ட். இது 3மே மிட் பாயிண்ட். சிஎஃப் வந்து ஏஎஃப் ஈக்குவல் டு எஃப்பி அந்த மாதிரி பிரிக்குது. ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்பி, ஏபிஏ இப்படி பிரிக்குது. இந்த 3 இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் சென்ட்ராய்டு. இந்த சென்ட்ராய்டு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஜின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஜி தான் சிம்பிள் ஆஃப் சென்ட்ராய்டு. ஓகே, இப்போ இந்த ஏஜி இஸ் டு ஜிடி இது எப்படி இருக்கும்னா 2:1 ரேஷியோவில் இருக்கும். அதே மாதிரி தான் பிஜி இஸ் டு ஜிஇ, அதே மாதிரி சிஜி இஸ் டு எஃப்ஜி எல்லாமே 2:1 ரேஷியோவில் இருக்கும். அதாவது இப்போ வெர்டெக்ஸ்ல இருந்து ஜிக்கு வர லென்த் வந்து 2ஆ இருந்துச்சுன்னா அந்த ஜில இருந்து பேஸுக்கு போகிற லென்த் வந்து 1ஆ இருக்கணும். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது ஏபிசி, இங்கே ஏடி வந்து மீடியனா, அதே மாதிரி இந்த இடத்துல பிஇயும் மீடியன். சிஎஃப் மீடியன் போட வேணாம், இங்கே கால்குலேஷன் அது போட்டோம்னா கசகசன்னு இருக்கும், அதனால இப்படி மட்டும் வச்சுருப்போம். இந்த ஈங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி, அதே மாதிரி டிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. இப்போ இந்த சிஏபி இந்த ட்ரையாங்கிளில் இடி வந்து மிட் பாயிண்ட் தீரம் மாதிரி வருதா? அப்போ மிட் பாயிண்ட் தீரம் படி பார்த்தோம்ல, இந்த மாதிரி மிட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா அது வந்து இந்த ஏபி பேஸுக்கு வந்து பேரலாக இருக்கும்னு பார்த்தோமா. இப்படி பேரலாக இருந்துச்சுன்னா என்னன்னு பார்த்தோம், இந்த இடத்துல
இங்கே ஆங்கிள் எக்ஸாக இருந்துச்சுன்னா இதுவும் எக்ஸாக இருக்கும், இது ஒய்யாக இருந்துச்சுன்னா இதுவும் ஒய்யாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தோம், இந்த ஏஜி இது வந்து ஜியா, இந்த ஆங்கிள் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸா, அப்போது டீட்டா டீட்டா. ஓகே, ரெண்டு பேரலல் லைன்ஸ்க்கு நடுவில் ரெண்டு லைன்ஸ் இப்படி டிரான்ஸ்வர்ஸ்லாம் கிராஸ் ஆகி போகுதுன்னா அந்த அந்த ஆங்கிள்ஸ் இது வந்து இந்த எக்ஸ் அண்ட் எக்ஸ் வந்து என்ன எதனால் ஈக்குவல், அது ரெண்டும் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி ஒய் அண்ட் ஒய் அதுவும் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், அதனால அது வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இந்த டீட்டா டீட்டா வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், அதனால அது ஈக்குவலாக இருக்குது. ட்ரையாங்கிள் ஏஜிபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் இஜிடி அப்படி எழுதலாமா? இல்லை, டிஜிஇன்னு எழுதணும். ஏன்னா இந்த ஏவோட ஆங்கிளும் டியோட ஆங்கிளும் தான் ஈக்குவல். அதே மாதிரி ஜியோட ஆங்கிள் ஈக்குவல், பியோட ஆங்கிள் இயோட ஆங்கிள் ஈக்குவல். ஸோ இந்த ஃபார்முலேட்டில் தான் எழுதணும். இப்படி எழுதணும்னா ஏஜி டிவைடட் பை டிஜி ஈக்குவல் டு ஜிபி டிவைடட் பை ஜிஇ ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை டிஇ. ஓகே, இந்த இடத்துல ஏபிக்கு டிஇ எப்படி இருக்கும்? இது மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறத தானே பார்த்தோம். மிட் பாயிண்ட் தியரம் படி இடிங்கிறது ஏபியோட ஹாஃபாக இருக்கும், நம்ம மிட் பாயிண்ட் தியரமில் பார்த்தோம். அப்போது ஏபி வந்து 2ஆக இருந்துச்சுன்னா டிஇ 1ஆக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம சொன்னோம் இங்கே 2:1 ரேஷியோவில் வரும்ன்ட்டு. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, இப்படி சென்ட்ராய்டு தானே நம்ம பார்த்தோம், ஏபிசி. ஏடிங்கிறது பிசியை 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்குது. இந்த இடத்துல இது ரெண்டு ஈக்குவலா, அப்போது பேஸை ரெண்டு ஈக்குவலாக பிரிச்சதுனாலே அந்த ட்ரையாங்கிளையும் ரெண்டு ஈக்குவல் ஏரியாஸாக பிரிக்குது. அப்போது இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஏபிடி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி. ஓகே, ஏரியா ஈக்குவல். அதே மாதிரி அடுத்து இப்படி வருது. இப்படி நம்மளுக்கு இப்படி பிரித்தா இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இந்த மாதிரி 6 ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸாக பிரிக்கும். இந்த மாதிரி மூணு மீடியன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா 6 ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிள், இப்போ எக்ஸாம்பிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஜிஇ ஈக்குவல் டு 1/6 ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ஏபிசிக்கு 1/6 அந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த இஎஃப் இதை இப்படி நம்ம வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரையாங்கிள் இஎஃப்டி, இந்த இஎஃப்ங்கிறது மிட் பாயிண்ட் தானே, ஏசியோட மிட் பாயிண்ட்டும் ஏபியோட மிட் பாயிண்ட்டும் தான் இஎஃப். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா அப்போது இது மிட் பாயிண்ட்டு, அப்புறம் பிசி, இஎஃப் பை பிசி ஈக்குவல் டு 1/2 இருக்குமா? அப்போது இதை ஸ்கொயர் பண்ணோம்னா இதையும் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 1/4 வருமா? இந்த 1/4 தான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எஃப்இஎஃப்டி டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசிக்கு 1/4 தான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஎஃப்டி இருக்கும். அப்போ இந்த நடுவில் இருக்க இந்த ட்ரையாங்கிள், இந்த இன்வெர்டடாக இருக்க ட்ரையாங்கிள் வந்து டோட்டல் ட்ரையாங்கிளோட 1/3 இருக்கும். அதே மாதிரி தானே இந்த இடத்துல பிஎஃப்டி வந்து ட்ரையாங்கிள் இஎஃப்டி ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் பிஎஃப்டி ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் ஏஎஃப்இ ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் சிஇடி. இந்த 4மே ஈக்குவல் ஏரியா உள்ள ட்ரையாங்கிள். இப்போ இந்த இடத்துல உள்ள பார்த்தோம்னா இங்கே உள்ள ஒவ்வொன்றும் இருக்குதுல, இந்த ஒவ்வொன்றும் ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கும். அப்போது இந்த இடத்துல எப்படி வருது? ஒவ்வொன்றும், அதாவது 4 இருக்குதுன்னா இந்த எஃப்இஜி இந்த ட்ரையாங்கிள் இருக்குதுல, இது வந்து இங்கே உள்ள 2 ஒன்று இருக்கா, அப்போ 2 டிவைடட் பை டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 6 ஆஃப் ட்ரையாங்கிள் இஎஃப்டி. அப்போ 1/3 ஆஃப் ட்ரையாங்கிள் இஎஃப்டியாக இருக்கும். அப்போ எஃப்இஜி இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 1/4 ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்படி வருமா? அப்படின்னா இந்த உள்ள இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் நான் டார்க்கன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, இது வந்து 1/12 இருக்கும். ஏபிசிக்கு 1/12 இருக்கும், 1/12 பார்ட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான தியரம் அப்போலோனியஸ் தியரம். இது என்ன கான்செப்ட் படி வரும்னு சொல்றேன். இதை ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கலாம், இதை 180 மைனஸ் தீட்டான்னு எடுத்துக்குவோம். இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இது கொசைன் ரூல் யூஸ் பண்ணலாமா? கொசைன் ரூல் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு ஏடி இன்ட்டு பிடி. அதே மாதிரி காஸ் 180 மைனஸ் தீட்டா, காஸ் 180 மைனஸ் தீட்டாவை மைனஸ் காஸ் தீட்டான்னு எழுதலாமா? ஈக்குவல் டு AD squared plus CD squared minus AC squared divided by 2 into AD into CD. கொசைன் ரூலை வச்சு இதை போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல இந்த காஸ் தீட்டா இருக்கா, காஸ் தீட்டாக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ மைனஸ் ஏடி ஸ்கொயர்ட் மைனஸ் பிடி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு ஏடி இன்ட்டு பிடி ஈக்குவல் டு இது வரும். இப்போ இந்த ஏடி 2 ஏடி இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். இந்த சிடியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே இதுவுமே கேன்சல் ஆயிரும்ல, பிடியும் சிடியும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இது ரெண்டு ஈக்குவல் தானே, பிடி ஈக்குவல் டு சிடி, அப்போ அது கேன்சல் ஆயிரும். இப்போ ஏடி ஸ்கொயர்டு அந்த சைடு போகுமா? அப்போது 2 இன்ட்டு ஏடி ஸ்கொயர், அடுத்து வேற என்ன இருக்குது? ஏசி ஸ்கொயர்டு இந்த சைடு வந்துடும், பிடி ஸ்கொயர்டு அந்த சைடு போகும், ப்ளஸ் BD ஸ்கொயர் ப்ளஸ் CD ஸ்கொயர் இருக்கு. BD ஈக்குவல் டு CDயா, அப்போ 2BD ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் AC ஸ்கொயர். அதாவது AB ஸ்கொயர் ப்ளஸ் AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு AD ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர்டுன்னு எழுதலாம், ஆர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு AD ஸ்கொயர் ப்ளஸ் CD ஸ்கொயர் இப்படி எழுதலாம். இதுதான் அப்போலோனியஸ் தியரம். ஓகே, இதை வச்சு இன்னொன்று நம்ம டெரைவ் பண்ணலாம். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் தானே சொன்னோம். பிடிங்கிறது என்னது? ஹாஃப் ஆஃப் எந்தோடது? பிசியோட ஹாஃப். அப்போது பிடி ஸ்கொயர்டாக இருந்தால் பிசி ஸ்கொயர் பை 4ன்னு எழுதலாமா? அதே மாதிரி சிமிலர்லி ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பிஇ ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் டிவைடட் பை 4. அதே மாதிரி ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு சிஎஃப் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் டிவைடட் பை 4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 2 இன்ட்டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இது எல்லாமே ஆட் பண்ணுவோமா? ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர் ப்ளஸ் சிஎஃப் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஓகே, இந்த 2 கேன்சல் ஆயிரும். இது இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகும். ஸோ இது மைனஸ் அது என்னவாகும்? 3/4 ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர் ப்ளஸ் சிஎஃப் ஸ்கொயர் இப்படி ஆகும். 4 அந்த சைடு போச்சுன்னா ஈக்குவல் டு 4 இன்ட்டு இப்படின்னு வரும். ஓகே, இது ஒரு ரிசல்ட்டு. இல்லாட்டி ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் பை 3 இது ஒரு ரிசல்ட். ஓகே, இன்னொன்று இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பிஜி இருக்கு, ஜிசி இருக்கு. அப்போ பிஜி அப்புறம் பிஜி வந்து பிஜியும் ஜிசியும் ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக பிசியோட அதிகமாக தானே இருக்கும். அதே மாதிரி தான் ஏஜி ப்ளஸ் ஜிபி இஸ் கிரேட்டர் தேன் ஏபி, ஏஜி ப்ளஸ் ஜிசி கிரேட்டர் தேன் ஏசி. ஓகே, இது எதனால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏஜி
ஜிசி. கண்டிப்பாக இது ஏசியோட இந்த ஏஜியும் ஜிசியும் ஆட் பண்ணோம்னா, அதாவது இப்படி ஒரு லைன் இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குன்னா இந்த இங்கே எக்ஸ் இங்கே ஒய், கண்டிப்பாக இதோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட கம்மியாக தான் இருக்கும். அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 2 × AG + BG + CG is greater than AB + BC + AC. இப்போது இந்த இடத்துல AG = 2/3 of AD எழுதலாமா? அப்போது 4/3 of AD + BE + CF greater than AB + BC + AC. ஓகே, அப்போது இந்த இடத்துல இன்னொன்று கொண்டு வரலாம். AD + AB + BC + AC divided by AD + BE + CF less than 4/3 இப்படி எழுதலாம். அதே மாதிரி greater than 1. ஏன்னா இந்த மீடியன்ஸோட இந்த சைடு வந்து பெருசாக இருக்கும். ஓகே, அப்போ எப்படி இங்கே வருது? இது இந்த சைடு கீழே வந்துருச்சுன்னா, சரி இது பெருசாக இருக்கும், இப்படி வரும். அப்போ இப்படி கீழே வந்துச்சுன்னா AB + BC + AC divided by AD + BE + CF. ஓகே, இதை வச்சு இந்த வேல்யூ கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட், இந்த மாதிரி ரெண்டு மீடியன்ஸ் வந்து 90 டிகிரியில் இன்டர்செக்ட் ஆகுது. ABC, இப்படி இந்த BE அண்டு CF இது ஒரு 90 டிகிரியில் இன்டர்செக்ட் ஆகுது. இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90, இது 90. இப்படி 90 டிகிரியில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா AB² + AC² = 5BC². இது எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல இந்த CF = 3x போட்டுக்கலாம், அஷ்யூம் பண்ணிக்கலாம். BE = 3y இப்படி போட்டுக்கிட்டா நடுவில் G தானே, CG = 2x, GF = x. அதே மாதிரி BG = 2y, GE = y. இந்த இடத்துல F வந்து மிட் பாயிண்ட் தானே, அப்போது இது வந்து என்னவா இருக்கும்? AB/2 இருக்குமா? அதே மாதிரி Eயும் மிட் பாயிண்ட் தான், அப்போ இது என்னவா இருக்கும்? AC / 2 இருக்குமா? அப்போது இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் BFG ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? BFG ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் AB/2 வந்து ஒரு ஹைபாட்டன்யூஸ் சைடு. அப்போது பித்தகரஸ் தியரம் படி = இந்த GF இந்த இடத்துல என்னது? x² ப்ளஸ் GB என்னது? 2y ஸ்கொயர் பண்ணோம்னா 4y². ஓகே, அடுத்து இந்த EGC ட்ரையாங்கிளும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. அதோட ஹைபாட்டன்யூஸ் இது வருது, ஸ்கொயர் பண்ணோம்னா GE வந்து y² ப்ளஸ் CG வந்து என்னது? CG வந்து 2x, அப்போ 4x². இப்படி வந்துருச்சா? இதை வந்து ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணோம்னா இங்கே x² + y², இங்கே 4y² + 4x², டோட்டலாக 5 × x² + y² வரும். இதை ஆட் பண்ணோம்னா AB² + AC² divided by 4 இப்படி வருமா? = இந்த மாதிரி வருது. இப்போ BC² என்னது? BC² அதுவும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. BGE ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். BC² = BG², அதாவது 4y² ப்ளஸ் அடுத்து CG² என்ன? 4x². இப்போது 4 × x² + y². ஓகே, அப்போது இந்த 4 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிடலாமா? AB² + AC² = 5 × 4x² + 4y². இப்போ இதுக்கு பதிலாக BCயை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5BC². ப்ரூவ் ஆயிடுச்சா? இந்த ஃபார்முலா ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, சப்போஸ் இது வந்து ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னால் எப்படி? AB = AC-யாக இருக்கும். அப்போ என்ன வரும்? 2AB² = 5BC². இப்படி ஒரு ஸ்பெஷல் கேஸாக வரும். ஸ்பெஷல் கேஸ் வந்து AB / BC இது ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா 5/2. இதை நம்ம AB/2
BC is equal to root of 5/2. Next center, orthocenter. Orthocenter என்னன்னா intersection of 3 altitudes. altitudesங்கிறது முதல்ல என்ன? ட்ரையாங்கிளில் ஒரு வெர்டெக்ஸ் ஏபிசி 3 வெர்டெக்ஸ் இருக்கா, அதில் ஏதோ ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து பேஸில் பர்பண்டிகுலராக 90 டிகிரியில் வந்து ஃபார்ம் ஆகும், அதுதான் ஆல்டிடியூட். அந்த மாதிரி 3 ஆல்டிடியூட் ஜாயின் ஆகிற பாயிண்ட் அதுதான் ஆர்த்தோசென்டர், ஹெச்ன்னு சொல்லுவோம். ஆர்த்தோசென்டரை ஹெச்ன்னு மீன் பண்ணுவோம். ஆர்த்தோசென்டர் ட்ரையாங்கிள் உள்ளேயும் இருக்கும், ட்ரையாங்கிள் மேலேயும் இருக்கும், ட்ரையாங்கிளுக்கு வெளியிலையும் இருக்கும். எந்த மாதிரி கண்டிஷனில் உள்ளே இருக்கும்? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும்போது இன்சைட் த ட்ரையாங்கிள் தான் ஆர்த்தோசென்டர் சிச்சுவேட் ஆகிருக்கும், இன்சைட் த ட்ரையாங்கிள். அதே மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கும்னா அந்த 90 டிகிரி வெர்டெக்ஸ் இருக்கும்ல, 90 டிகிரி வெர்டெக்ஸில் சிச்சுவேட் ஆகிருக்கும். அதே மாதிரி அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அவுட் சைடு சிச்சுவேட் ஆகிருக்கும். இது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல பார்த்தோம், ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து 90 டிகிரி மேக் பண்ணுற இடத்துல 3 ஆல்டிடியூட்ஸ் வந்து ஜாயின் ஆகிற இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் ஆர்த்தோசென்டர்னு சொன்னோம். இது வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இன்சைட் த ட்ரையாங்கிள் இருக்கா. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இருக்கு, ஏபிசி இருக்கு. இதில் ஏலிருந்து நாம் வந்து பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சோம்னா அப்படியே பிக்கு இப்படி தானே வரும், ஏபி தான் வரும். இப்படி இந்த இடத்துல 90 டிகிரி மேக் பண்ணும். சியிலிருந்து அப்படியே பர்பண்டிகுலராக லைன் வரைஞ்சோம்னா அப்படி இப்படி தான் வரும், இங்கே இந்த லைன் வந்து ஜாயின் ஆகும். ஓகே, அதே மாதிரி பியில் இருந்து ஒரு லைன் வரைஞ்சாலும் இதே பாயிண்ட்ல தான் வந்து ஜாயின் ஆகும். ஸோ இந்த 90 டிகிரி வெர்டெக்ஸ் தான் ஆர்த்தோசென்டர். அதே மாதிரி அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 3 ஆங்கிளில் ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்கு மேலே இருக்கும், ஏபிசி இப்படி வச்சுக்கலாம். இந்த ஏங்கிற வெர்டெக்ஸ்ல இருந்து அப்படியே பர்பண்டிகுலராக ஒரு லைன் வந்து கொண்டு வரும் 90 டிகிரியா. ஏலிருந்து பியிலிருந்து ஏவும் பியும் பர்பண்டிகுலராக ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகும். ஓகே, இது ஒரு இடம். அடுத்து பிஎன்சி, இந்த இடத்துல இப்படி ஒரு பர்பண்டிகுலராக ஜாயின் ஆகுது. இப்போ இந்த 2 பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற ஒரு லைன் தான் ஆர்த்தோசென்டர் ஹெச். இந்த ஹெச் வந்து அவுட் சைட் த ட்ரையாங்கிள் தானே இருக்கு, அதனால தான் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அவுட் சைட் த ட்ரையாங்கிள் தான் ஆர்த்தோசென்டர் சிச்சுவேட் ஆகிருக்கும். இப்போ அடுத்து ஏபிசி, இந்த இடத்துல இதுதான் ஹெச்ன்னு வச்சுப்போம், இங்கே ஹெச்ன்னு வச்சுப்போம். இப்படி அந்த ஹெச் கூட பியும் சியும் கனெக்ட் பண்ணும்போது இது ஆங்கிள் ஏவாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா 180 மைனஸ் ஏ. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது இப்படி டைரெக்டாக நம்ம வந்து ஒரு லைன் வரைகிறோம், இதுதானே 90 டிகிரின்னு பார்த்தோமா, ஏடி வந்து 90 டிகிரி. இந்த வேல்யூ கண்டுபிடிக்க ஒரு ட்ரையாங்கிள் வரையணும், ஏபிசி. ஸோ அதோட 90 டிகிரி ஆல்டிடியூட்ஸ் எல்லாமே போட்டுருவோம். ஓகே, இந்த 3 ஜாயின் ஆகிற இடம் ஹெச்ன்னு பார்த்தோமா. இப்போ இந்த இடத்துல இது சிஎஃப்பிஇ, அதாவது ஏஎஃப்ஹெச்இ, இது எந்த மாதிரி இருக்கு? ஏஎஃப்ஹெச்இ எந்த மாதிரி இருக்கு? ஒரு குவாட்ரிலேட்டரலா, அதாவது 4 சைடு இருக்கிற ஒரு பாலிகான். 4 சைடில் 2 சைடு எஃப் அண்ட் இ வந்து 90 டிகிரி இருக்கா. 4 சைடு இருந்தாலே அந்த ஆங்கிள்ஸை ஆட் பண்ணோம்னா 360 டிகிரி வரணும். இப்போ 1 2 90 டிகிரி ஆங்கிள்ஸு, இன்னொன்று ஆங்கிள் ஏ, இன்னொன்று நம்மளுக்கு இந்த ஆங்கிள், இதுதானே அந்த ஆங்கிள், இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போது இது 180யா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் ஏ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் ஏவா, இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸாக தானே இருக்கும். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அப்போ இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். எக்ஸ் வந்து 180 மைனஸ் ஏ. அதே மாதிரி பி ஹெச் ஏ ஈக்குவல் டு 180 மைனஸ் சி. அதே மாதிரி ஏஹெச்சி ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆங்கிள் பி சிமிலர்லி. ஓகே,
நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, இப்போது இந்த இடத்துல இப்படி இதுலேயே எழுதுவோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளில் இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னால் ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் ஹைட்டு. இந்த இடத்துல ஏடியும் பெர்பெண்டிகுலர் ஹைட்டு தான், பியும் பெர்பெண்டிகுலர் ஹைட்டு தான், சிஎஃப்பும் பெர்பெண்டிகுலர் ஹைட்டு தான். சப்போஸ் ஏடி பெர்பெண்டிகுலர் ஹைட்டாக இருந்துச்சுன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஏடி பெர்பெண்டிகுலர்னா ஏடியோட ஹைட்டை வந்து நம்ம H1ன்னு வச்சுப்போம். அதாவது ஏடி ஈக்குவல் டு H1, BE equal to H2, CF is equal to H3. BC சைடு வந்து A, அடுத்து AC சைடு வந்து B, அடுத்து AB சைடு வந்து C. ஓகே, இப்படி பார்த்தோம்னா half into H1 அதோட பேஸ் என்னது BCயோட வேல்யூ இது ஈக்குவல் டு half into H2னா என்னது BEயோட பேஸ் என்னது BE எதோட 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது, AC கூட தானே ஃபார்ம் ஆகுது, ஏசியோட வேல்யூ B. அதே மாதிரி half into H3 into C இப்படி வருமா? இந்த இடத்துல மூணுலேயுமே half கேன்சல் ஆயிருமா? இந்த இடத்துல இப்போ ABC H1 is to H2 is to H3 போட்டோம்னா 1/A is to 1/B is to 1/C இந்த மாதிரி ரேஷியோவில் வரும். ஓகே, 3 ஆல்டிடியூட்ஸோட ரேஷியோ அதோட அந்த ஆல்டிடியூட் 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுற பேஸோட அந்த சைடோட ரேஷியோவாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ABC, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, 90 டிகிரி ஆல்டிடியூடு வரைஞ்சிக்கிறோம். இப்படி வரைஞ்சிக்கிட்டா ஓங்கிறது வந்து எனி பாயிண்ட், ஓ வந்து எனி பாயிண்ட், அது வந்து எந்த சென்டரும் கிடையாது, எந்த சென்டர்னு பார்க்க வேணாம். ஓங்கிறது சர்க்கம் சென்டர்னு நம்ம வந்து சொல்லுவோம், ஆனால் இந்த இடத்துல ஓங்கிறது எனி பாயிண்ட். அப்படி வச்சுக்கிட்டா இப்படி ஓவியும் பியும் ஜாயின் பண்ணணும், ஓவியும் சியும் ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணால் AB² + OC² ஈக்குவல் டு AC² + OB². இந்த ஃபார்முலா வரும். இதை வந்து நம்ம எங்கேயாச்சும் இதுக்கேற்ற மாதிரி எங்கேயாச்சும் கேட்டாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ABD ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. ட்ரையாங்கிள் ABD வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளில் AB² is equal to AD² + BD² இப்படி எழுதலாமா? அதே மாதிரி ட்ரையாங்கிள் ADC இதுவும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். இதை வச்சு பார்க்கும்போது AC² is equal to AD² + CD² இப்படி எழுதலாமா? இந்த இடத்துல AD²க்கு பதிலாக AC² - CD² எழுதலாமா? அப்போ இந்த ADயை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா AB² is equal to AC² - CD² + BD². இப்போ இந்த இடத்துல CD BD இருக்கா? CD² is equal to என்னது? CD² is equal to OC² - OD². அதே மாதிரி BD² is equal to என்னது? OB² - OD². இப்போ இது ரெண்டும் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? AB² is equal to AC² - CD² மைனஸ் போட்டு எழுதணும்னா -OC² + OD² + OB² - OD². இதுவும் கேன்சல் ஆயிருமா? அப்போ இந்த இடத்துல இந்த OC² இந்த சைடு வச்சுக்கிட்டு கொண்டு போனோம்னா AB² + OC² is equal to AC² + OB². ஓகே, இந்த ஃபார்முலா வந்துருச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதில் ஒரு 90 டிகிரி ஆங்கிள் இருக்குமா? இப்போது இந்த மாதிரி பியிலிருந்து ஒரு ஆல்டிடியூட் போடுறோம், இது வந்து டின்னு வச்சுப்போம், இதுவும் ஒரு ரைட் ஆங்கிள் 90 டிகிரின்னு வச்சுக்கலாம். அப்போது என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இப்போ இந்த ஆங்கிள் ஏவை டீட்டான்னு வச்சுப்போம். இது டீட்டானா ஆங்கிள் பி 90 டிகிரி, ஆங்கிள் சி என்னவாக இருக்கும்? 90 - θவாக இருக்கும். ஓகே, 90 - θ. இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அடுத்து ட்ரையாங்கிள் பிடிசியில் இந்த டி தான் 90 டிகிரி, சி வந்து 90 - θ. அப்போது இந்த பி என்னவாக இருக்கும்? θவாக இருக்கும். இது θனா இந்த வேல்யூ
90 minus theta. ஓகே, இதை வச்சு பார்க்கும்போது triangle ABC similar to triangle BDC similar to triangle என்ன வரும் ADB. ஏன் angle A, angle B, angle A இந்த மூணு ஆங்கிள்ஸ், இந்த மூணு ட்ரையாங்கிள், இந்த மூணு ஆங்கிளுமே தீட்டா வரும். அதுக்கடுத்து ஆங்கிள் பி இந்த இடத்துல 90 டிகிரி, ஆங்கிள் சி இந்த இடத்துல 90 மைனஸ் தீட்டா. அதே மாதிரி இந்த இடத்துல ஆங்கிள் பி வந்து தீட்டா, டி வந்து 90 டிகிரி, ஆங்கிள் சி 90 மைனஸ் தீட்டா. இதில் ஆங்கிள் இது தீட்டா, இது 90 டிகிரி, இது 90 மைனஸ் தீட்டா. அந்தந்த ட்ரையாங்கிளில் அந்தந்த ஆங்கிள் வருது. ஓகே, இப்போ இதை வச்சு நாம் ஒரு சில ஃபார்முலாஸ் கொண்டு வர போகிறோம். இந்த இடத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லென்த்து கொடுத்துடலாம். இந்த பிசியோட லென்த்து ஏ, ஏபியோட லென்த் சி, ஏசியோட லென்த்து பி, இப்படி வச்சுக்கலாம். இந்த பிடி இந்த ஆல்டிடியூட் வந்து பின்னு வச்சுப்போம். பி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, பி இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏசி டிவைடட் பை பி. பி இஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை பி, ஏசி டிவைடட் பை பி. இது எப்படி வந்துச்சு? இதுக்கு என்ன எக்ஸ்பான்ஷன் வருது? அதாவது பிடி இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்டு பிசி டிவைடட் பை ஏசி. ஓகே, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இது என்னன்னா ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குதுல்ல, இந்த ஏபிசி ட்ரையாங்கிளில் ஆல்டிடியூட் வந்து பிடி, அதாவது பிடியை வந்து ஹைட்டாக வச்சுக்கிட்டு ஏசியை வந்து பேஸாக வச்சுக்கிட்டோம்னா அந்த ஏரியா எப்படி இருக்கும்? ஆஃப் இன்டூ பிடி இன்டூ ஏசி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியை இப்படியும் எழுதலாம். இல்லைன்னா ஆஃப் இன்டூ பிசியை பேஸாக வச்சுக்கிட்டு ஹைட்டை வந்து ஏபியாக வச்சுக்கலாமா? இப்படி வச்சுக்கிட்டா இப்படி எழுதலாம். இதை நாம் கேன்சல் பண்ணி எழுதினோம்னா பிடி இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்டூ பிசி டிவைடட் பை ஏசி, இந்த ஃபார்முலா வருது. அதுக்கடுத்து ட்ரையாங்கிள் பிடிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் மேலே. இதை வச்சு பார்க்கும்போது பிடி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை ஏசி. ஓகே, அதாவது பிடி பை ஏபி ஈக்குவல் டு பிசி பை ஏசி. இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா BD equal to AB into BC by AC. இது ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான், ரெண்டு மூலியமாக எழுதுறோம். இந்த மாதிரி ட்ரையாங்கிளோட ஏரியாஸை ஈக்குவேட் பண்ணுற மூலியமாக எழுதலாம், இல்லாட்டி இந்த மாதிரி சிமிலாரிட்டி ரூலை வச்சும் எழுத முடியும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏடிபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிடிசி. இங்கே நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ட்ரையாங்கிள் ஏடிபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிடிசி, அதுதான் இங்கே எழுதுகிறோம். இந்த இடத்துல பிடி டிவைடட் பை டிசி ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை பிடி. ஓகே, இப்படி எழுதணும்னா, அதாவது இது பிடி வரும். பிடி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏடி இன்டூ டிசி. ஓகே, அதாவது பிடி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏடி, இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த பிடி ஸ்கொயர் நடுவில் இருக்க அந்த ஆல்டிடியூடோட ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்து ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிபி. அப்படி பார்க்கும்போது ஏபி டிவைடட் பை ஏடி equal to AC by AB. அப்போ AB squared is equal to AD into AC. இது ஒரு ஃபார்முலா. அதுக்கடுத்து அதே மாதிரி ட்ரையாங்கிள் BDC similar to triangle ABC. இதை வச்சு பார்க்கும்போது BC divided by AC equal to CD
by BC. BC squared is equal to AC into CD. Next இதை வந்து 1 வச்சுக்கலாம், இதை 2 வச்சுக்கலாம். 1 divided by 2. 1 by 2 பண்ணோம்னா என்ன வரும்? AB squared divided by BC squared equal to, இந்த இடத்துல AC AC கேன்சல் ஆயிரும், AD divided by CD. இது ஒரு ஃபார்முலா. ஓகே ஓகே ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா 1 2 3 4 5, இந்த 5மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ். இதை வந்து படித்து வச்சுக்கோங்க. இது நிறைய இடத்துல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நம்ம ட்ரையாங்கிளோட மேக்ஸிமம் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டோம். அது இந்த லெக்சரோட முடியுது. நம்ம வேறு ஏதாச்சும் கான்செப்ட்ஸ் வந்து நடுவில் மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை நான் அப்கமிங் கிளாஸஸில் அந்த மாதிரி எடுக்கிறேன். இல்லை ஏதாச்சும் சம்மோட அதை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம அதை சால்வ் பண்ணும்போது வேறு ஏதாச்சும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது அதை நான் சேர்த்து நான் சொல்கிறேன் நான். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டே ஹாப்பி, டூ வாட் யூ லவ். தியானேஷ்.